என்ன எதுக்காண்டி டைம் பாஸ்? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதான் ப்ரோ, என்ன திடீர்னு என்னமோ என்ன விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்க? எதை பத்தி என்ன என்ன மச்சான்? அப்படி இல்லை, ஸ்பேஸ் போட்டிருக்காங்க. சும்மா நான் ரெக்வஸ்ட் கொடுத்தேன், ஸ்பீக்கர் கொடுத்தாங்க. பட் எனக்கு எதை பற்றி ஸ்பேஸ் தெரிஞ்சுக்கலாம். போட்டுங்க. நாட்டில் என்ன பிரச்சனை பற்றி பேச போறீங்க கேட்குறீங்களா? என்ன ப்ரோ? ஸ்பேஸ் போட்டுருக்கீங்களே, என்ன பிரச்சனை பற்றி, என்ன நாட்டு நடப்பு பற்றி பேச போறீங்க கேட்குறீங்களா? ஆஹா, என்ன பேசுற டாபிக் தெரிஞ்சதான் நம்ம பேச முடியும். அது தெரியாம தானே பேரு டைம் பாஸ் வச்சிருக்கோம். இதுலயா அது ஏதாவது தெரியாம ஒன்று பேச வேண்டியதான். அதுக்கப்புறம் அவங்களே வந்து தேங்க்ஸ் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. தேங்க்ஸ் அப்புறம் ப்ரோ. அதுல இருந்து ஒரு பாயிண்ட் பிடிச்சிட்டு அப்படியே போக வேண்டியதான். இல்லை ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்பீக்கர் கொடுத்ததுக்கு. ஓகே, ரைட்டா. ஹாய் கார்த்திக் ப்ரோ, கேக்குதுங்களா? என்ன ஜிபி? இப்போ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஹேக் ஆனது ரெக்கவரி பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குங்களா? அதாவது உங்களுக்கு தெரிஞ்சு பண்ண முடியும். அதெல்லாம் எல்லா அக்கௌண்ட்டும் ரெக்கவரி பண்ணலாமே. உங்க அக்கௌண்ட் தானே? இல்ல அது ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் டோட்டலாவே எடுத்துட்டாங்க. இப்போ நேம் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அவங்க எவ்வளோ என்னன்னா அந்த ஃபாலோவர், மெயில் எவ்வளோ ஐடி ஃபாலோவர்ஸ்? ஃபாலோவர்ஸ் கம்மி தான், ஒரு 1000 தான் இருப்பாங்க. வேற புதுசாக கிரியேட் பண்ணி சொல்லுங்க அப்புறமா. இல்ல அதான் இல்ல, சரி ஓகே, நான் அப்படித்தான் சொல்லிக்கிறேன். ரெக்கவரி பண்ற கொஞ்சம் சிரமமா தான் இருக்கு அப்படி. ஏன்னா அவங்க மொபைல் நம்பர் கொடுத்துக்கிறாங்க, அதை வந்து இப்போ யூஸ் பண்றது இல்லை அவங்க. அப்போ சரி கஷ்டம். நீங்கள் மொபைல் நம்பர் எல்லாம் கஷ்டம். இன்னொன்று அதுதான் 1000 ஃபாலோவர்ஸ் தானே. அப்படின்னு இப்போ நம்ம பெருசாக ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா ரெக்கவரி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது கம்மி ஃபாலோவர்ஸ் தானே. அதனால ஓகே ஓகே. புதுசாக நல்ல கலர்ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோவை போட்டு புது ஐடி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. இல்ல அது ஆக்சுவலா வந்து ஒரு பிசினஸ்க்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஃபோன் நம்பர் இல்லைனாலும் ரெக்கவரி பண்ணுறது கஷ்டம் தான். ஓகே ஓகே. உங்களுக்கு வர நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் எப்படி ப்ரோ நீங்க ஹேண்டில் பண்றீங்க? ரவி வர்மா ப்ரோ, அந்த மெர்சல் படத்தில் விஜய் சொல்லியிருப்பார்ல ஆடியன்ஸில், இக்னோர் நெகட்டிவிட்டி ப்ரோ. அதான் சொல்லணும். வேற என்ன சொல்றது? திட்டும் போது அவங்க கூட திரும்ப சண்டையா போட்டு இருக்க முடியும். அவனுங்க அசிங்கமா திட்டுவானுங்க, நம்ம போய் அசிங்கமா திட்ட முடியாது. என்ன சொல்ல வரீங்கன்னா, எதுக்கு ரியாக்ட் பண்ணுமோ அதுக்கு மட்டும் தான் ரியாக்ட் பண்ணணும், எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாதோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும். அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கமெண்ட் செக்ஷன் பார்க்க கூடாது, அவ்வளவுதான். எதுக்கு பார்த்துக்கிட்டு நோட்டிஃபிகேஷன் பார்த்தா தானே இந்த பிரச்சனை. கமெண்ட் செக்ஷன் பார்க்கறது இல்லை, விட்டுற வேண்டியதான். திட்டுவானுங்க தெரியும், அவனுங்க பாட்டுக்கு திட்டிட்டு அவனுங்களே ஆறுதல் வச்சுட்டு போயிட்டே இருப்பானுங்க. எதுக்கு கமெண்ட் செக்ஷன் பார்க்கணும்? நம்ம ட்வீட் பார்க்குறோம், வேற இன்னொருத்தர் போட்ட ட்வீட்டுக்கு இன்னொருத்தர் ட்வீட்டு, மற்றவங்க போடுற நியூஸ் இதெல்லாம் பார்க்குறோம். நம்ம ஒரு ட்வீட் போட்டு அதை ஏன் கமெண்ட் போய் பார்க்கணுன்றேன். தேங்க்ஸ் ப்ரோ. அவ்வளோதான். அவன் ஏதாவது திட்டி வைப்பான், அதை பார்த்து நமக்கு வந்து கோவம் வரும், அவனுக்கு ஒரு ரிப்ளை போடுவோம், நம்ம ஒண்ணு பேசுவோம், நமக்கே தெரியல எந்தெந்த ட்வீட்டுகளை திட்டுவானுங்க நமக்கு தெரியல. தெரியும். அப்ப அந்த மாதிரி ட்வீட்லாம் போட்டுட்டு அந்த ட்வீட்டை வந்து ஹைட் ரிப்ளேஸ்னு வச்சுருக்கோம். அந்த ஹைட் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தெரியுமா அந்த ட்வீட்ல. அதை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுட்டீங்கனாலே போதும். இப்போ இந்த டாப் 10 போட்டோன்னு நானே அது போட்டு வச்சுட்டேன். இப்போ அதுக்கு எவ்வளோ லைக் வந்தது எனக்கு தெரியாது, எவ்வளோ கமெண்ட்ஸ் வந்தது எனக்கு தெரியாது. அப்படி ஒரு ட்வீட் இருக்கிறது எனக்கு தெரியாது, ஆனால் அது அப்படியே தான் இருக்கும். நீங்க ப்ரொஃபஷனலாவே சினிமா இது பத்தி தானா, வேற எதனா இருக்கா ப்ரோ உங்களுக்கு ஒர்க்னா? வேற சினிமா தான் வேலையே தான். சூப்பர் ப்ரோ. டிவியை பற்றிலாம் ட்வீட் போடும்போது என்ன பண்ணோன்னா, போட்ட உடனே நானே வந்து மியூட் நோட்டிஃபிகேஷன் போட்டு அதை விட்டுருவேன் அந்த ட்வீட்டை. இல்லைங்க ப்ரோ, எதை பத்தி பேசினாலும் இப்போ மாற போறது கிடையாது. அதெல்லாம் அப்போ அப்படியே இருக்க போகுது. எப்படி தம்பி கீழே வந்து கடிச்சு வைப்பாங்கன்னு தெரியும், அதனால எதுக்கு. அப்படி கிடையாது. இப்போ நம்ம ஒரு விஷயத்துக்கு ரியாக்ட் பண்றோம்னா அந்த விஷயம் வந்து இப்போ நடக்குதான்னா நம்ம அது நடக்குதான்னா சும்மா ஜாலியாக ஃபன் தாங்க, அவ்வளோதான். நம்ம ஒன்றும் வன்மத்தில் எந்த ட்வீட்லாம் போடுறல, சும்மா ஜாலியாக ஃபன்னா. சூப்பர் ப்ரோ. சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன். என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நார்மல் தான். வெஜ்ஜா நான்வெஜ்ஜா? வெஜ்ஜு தாங்க. சூப்பர் ப்ரோ. நான் லவ் பண்ணிட்டு இருந்த பிரேக்கப் ஆயிடுச்சா திடீர்னு? ஆள் மாறி இருப்பீங்க.
இல்ல அதான் லவ் லவ் பண்ணிட்டே திடீர்னு சடனா பிரேக்கப் ஆயிடுச்சான்னு கேக்குறேன். யாருக்கு? எனக்கா? ம் ஏன் ப்ரோ அப்படி கேட்டீங்க பட்டுன்னு? ஆமா, அது முடிஞ்சு போயிடுச்சு. பேசு அதான் கேக்குற திடீர்னு கேள்வியில பேசுறியே தான் சொல்றாரு. எப்படி ப்ரோ கரெக்டா கண்டுபிடிச்ச? பேசுறதுலே தெரியுதுல்ல ப்ரோ. சூப்பர்யா. அதெல்லாம் முடிஞ்சு ஆயிடுச்சு. ஒரு 3 வருஷம் ஆகுது. 2 வருஷம் ஆகுது அது இதுவாகி. ஓகே ஓகே. இப்போ ஹாய் கார்த்தி ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, சொல்லுங்க. ப்ரோ, இந்த ஆன்லைன்ல புதுசு புதுசா ஸ்கேம் பண்றானுங்களா, அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா என்னோட ரூம்மேட்டுக்கு ஒரு லிங்க் வந்தது. லிங்க்னா இந்த சும்மா கூகுள்ல ரிவ்யூ பண்ணுங்க, உங்களுக்கு வந்து 150 ரூபா அனுப்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அதே மாதிரி போய் அனுப்பிச்சான். 150 ரூபா வந்துருச்சு. அப்புறம் இதே மாதிரி ஒரு 2-3 வாட்டி கொடுத்துட்டு அப்புறம் 4வது வாட்டில இருந்து காசு கேட்டாங்க. இவன் அழகா பிளாக் பண்ணி இது பண்ணிட்டான், எஸ்கேப் ஆயிட்டான். ஆனா இதே ஸ்கேம் இப்ப இன்னைக்கு எனக்கு வந்துச்சு. நானும் பண்ணி சும்மா எனக்கு இன்னைக்கு பிரேக் பிரேக் டைம்ல வந்துச்சு. நானும் அதை பண்ணி ஃபர்ஸ்ட் ரிவ்யூல 150 ரூபா வாங்கிட்டேன். செகண்ட் ரிவ்யூல காசு கேட்டாங்க, அதோட நம்ம பிளாக் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிட்டேன். பட் இதையே நம்பி இந்த வேலை இல்லாம வேலை ட்ரை பண்றவனுங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாம் ஏமாந்துடுறானுங்கல்ல, அதை பத்தி அவங்க என்ன நிறைய நினைக்கிறீங்க? பேர் ஏமாறுவாங்க, ஏமாந்துட்டு தான் இருக்காங்க. அதான் சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் தான் வினோத் தரல. நான் ஆன்லைன் ஸ்கேம் மட்டும் இல்லை, எல்லாத்துலயும் ஸ்கேம் தான் இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ ஊர்ல வந்து 1 லட்ச ரூபா கொடுத்தா மாசம் 20,000 30,000 10,000 ட்ரேடிங்ல போடுறோம், ஆன்லைன் ட்ரேடிங்ல போடுறோம் அப்படி இப்படின்னு சொல்லி. அது இப்போ ரீசெண்டா வந்ததுங்க. ஒருத்தர் மை வி3 ஆப்னு ஆட் பாத்தீங்கன்னா காசு வரும். அவனை அரெஸ்ட் பண்ணதுக்கு எவ்வளவு கூட்டம் சந்திச்சாங்க கோயம்புத்தூர்ல. இப்போ நான் சொல்றது ஒரு 2-3 மாசம் முன்னாடி பார்த்துருப்பீங்க மை வி3 ஆட்ஸ். ஆமா ஆமா, அந்த கேள்விப்பட்டிருக்கேன். மாதிரி ஸ்கேம்லாம் அது எல்லா இடத்துலயும் நடக்கிறதா, எல்லா காலத்திலும் நடக்கிறதா ப்ரோ அந்த அது அது இந்த ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம யங்ஸ்டர்ஸ் கொஞ்சம் சொல்றது பேசிக்காவே நம்மகிட்ட காசுன்னு ஒண்ணு கேக்குறானுங்கன்னா கண்டிப்பா அதுல இன்கமே கிடையாது. அதை நம்பவே கூடாது ஆக்சுவலா. அதை மட்டும் ஸ்ட்ராங்கா என்ன சொல்றது சொல்லணும். வேலையே செய்யாம உங்களுக்கு பணம் வருதுனால எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஏதோ ஒரு வகையில உங்களை போகஸ் தான். ஏமாத்தி திரும்ப அந்த பணத்தை பிடிங்கிருவாங்க. அதுதான் உண்மை. ப்ரோ எப்பவுமே ஒரு 8 to 10% மேல கொடுக்குறாங்கனாலே அது டவுட் தான். பெர் எயிட் டு ஆனம். 10 ஓ இல்ல இல்ல. பெர் ஆனம். ஓகே ஓகே. அதான் என்ன நீங்க வேலையே செய்யாமலே நீங்க காசு மட்டும் கொடுங்க, அந்த காசுக்கு நான் வருமானம் கொடுப்பேன்னு சொன்னா அந்த கடங்காரன் வட்டிக்கு வாங்குறாங்க இல்லையா கடங்காரன், அவங்க கொடுக்குறாங்கல்ல, அதையுமே வாங்கி அவன் ஒரு தொழில் பண்ணுவான். இப்போ நீங்க உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் கடை வாங்குறான், ஒரு டீ கடை வைக்கிறான்னா ஓகே, நம்மகிட்ட வாங்கின காசு வச்சு அவன் டீ கடை வச்சு டீ கடையில் சம்பாரிச்சு நம்ம வட்டி கட்டுறாங்க. ஆனா அவன் என்ன பண்றானே தெரியாம நம்மகிட்ட காசு வாங்கிட்டு போயிட்டு நான் அதை பண்றேன் இதை பண்றேன் ட்ரேடிங் பண்றேன் இன்டர்நேஷனல் ட்ரேடிங் அது இது ஏதோ ஆட்ஸ் பார்த்தா காசு வரும்னு சொல்றாங்கல்ல, அது எல்லாமே ஃப்ராடு தான். அவன் என்னைக்குனாலும் ஒரு நாள் மூடிட்டு போயிடுவான் கடையை. அது கடைசியா கடை மூடும்போது யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்கள மாட்டிக்குவீங்க. சைக்காலஜியாவே என்னன்னா உங்க ஆசை அதுல நிக்காது. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 1 லட்சம் போடுவீங்க, 2 லட்சம் சம்பாதிச்சுவீங்க, அப்புறம் 2 லட்சம் போடுவீங்க, 4 லட்சம் சம்பாதிச்சுவீங்க. ஆஹா, போட்டதெல்லாம் வந்து மத்தவங்களாம் ஃப்ராட், இவன் நல்லவன் தான் போல இருக்கே, இவன் நம்ம தப்பா நினைச்சிட்டோமே. 1 லட்சம் போட்டு 2 லட்சம் வந்துச்சு, 2 லட்சம் போட்டு 4 லட்சம் வந்துச்சுன்னு அப்ப திரும்ப 5 லட்சம் போடுவீங்க. அப்போ என்ன ஆகும்னா உங்க உங்க பணம் எப்பயுமே அவங்க கிட்ட இருந்துட்டே தான் இருக்கும். யாரோ ஒருத்தர் மட்டும் தான் போதும் இதோட முடிச்சுக்கலாம் அப்படி கிளம்பி போவாங்க. மீது எல்லாருமே அந்த காசு திரும்ப 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 அவங்க கிட்டே போட்டுட்டு இருப்பாங்க. எண்டில் பார்த்தீங்கன்னா எப்படினாலும் நீங்க லாஸ்ட்ல தான் நிற்பீங்க. அவங்க கிட்ட தான் பணம் இருக்கும், உங்க பணம். கரெக்ட். ப்ரோ, இன்னைக்கு இவரு நம்ம டிவிக்கே ஆனந்த் அரெஸ்ட் பண்ணாங்க. அது எதுக்கு ப்ரோ? அது என்ன கேஸ்? ஆக்சுவலா நான் இது மட்டும் தான் பார்த்தேன், தலைப்பு செய்தி தான் பார்த்தேன். அது நீங்க அண்ட் இவரும் போராட்டம் பண்ணாலே எல்லாரும் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அரெஸ்ட்னா அது எப்படின்னா ஜெயிலுக்கெல்லாம் கூட்டு போக மாட்டாங்க. சும்மா எல்லாரையும் கூட்டு போய் பக்கத்துல ஏதாவது மண்டபத்தில் நிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1 hour விட்டுருவாங்க. அது எப்பயுமே அப்படிதானே. பஸ்ல அரெஸ்ட் பண்ணி எல்லாம் எந்த கட்சி போய் போராட்டம் பண்ணாலுமே அதை பண்ணுவாங்கல்ல. போராட்டம் பண்ணாங்களா இன்னைக்கு? ஆமா, நீங்க வேற இல்ல. நீங்க ஒரு ஒரு பப்ளிக்கா ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டம் சேர்த்தணும், ஒரு போராட்டம் பண்ணணும்னா பர்மிஷன் வாங்கணும். அதெல்லாம் வாங்காம நீங்க நின்னீங்களே இங்க அரெஸ்ட் பண்ணலாம் அவங்கள. அந்த அரெஸ்ட்ன்றது சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இருக்கும். அரெஸ்ட் பண்ண எல்லாரும் பஸ்ல எல்லாம் பாருங்க, ஜெயக்குமார் கை கட்டிட்டு போறேன், அண்ணாமலை அன்னைக்கு பஸ்ல வந்து கை கட்டிட்டு அது எல்லாமே இந்த அரெஸ்ட் தான். அரெஸ்ட் பண்ணுவாங்க, பக்கத்துல இருக்க மண்டபத்துல கூட்டு போய் உட்கார வைப்பாங்க, சாப்பாடு வாங்கி கொடுப்பாங்க, அப்புறம் நைட் விட்டுருவாங்க. அவ்வளவுதான், கையெழுத்து வாங்கிட்டு.
இவரு விஜய் கவர்னரை மீட் பண்ணியிருக்காரு. இனிமேலாவது இன்னைக்கு ஸ்ட்ராங்கான காலைல இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் பண்ணுவாரா? வந்தாரு. அது வேற ஒரு கட்சியில இருந்து, அது எந்த கட்சியில ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து 5 மணி ஆச்சு, சரி நான் கிளம்புறேன். எங்கன்னு கிளம்புறீங்க? என்ன இல்லப்பா போய் கையெழுத்து போடணும். கையெழுத்து போடணுமா? ஆமா, எல்லாத்தையும் கூட்டு போய் மண்டபத்துல உட்கார வச்சாங்க. வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்ப 5 மணிக்கு போய் மண்டபத்துல இருந்தல கையெழுத்து பண்ணணும். மண்டபத்துல நீ போராட்டம் பண்ணோம்ல இன்னைக்கு காலைல, அதிமுக போராட்டம் பண்ணல அங்க மண்டபத்துல எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. அரெஸ்டாவே இங்க இருக்குது. ஆமாப்பா என்ன அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க, நான் பரீட்சை கிட்ட வந்திருக்கேன். திரும்ப 5 மணிக்கு போய் அரெஸ்ட் ஆன மாதிரி உட்காந்து நாங்க கையெழுத்து போட்டு வரணும். அப்படி போயிட்டு இருக்கு உங்க அரெஸ்ட் எல்லாம். ஓ சீரியஸாவா? சீரியஸ் காமெடி சொல்ல இது சும்மா ஃபார்மாலிட்டி அரெஸ்ட்டுங்க. இது ஸ்டில் அது அரசு தானே ப்ரோ. அது எப்படி வெளில விடுவாங்கன்னா அதுல அது ஒரு அதுக்கு எஃப்ஐஆர் எல்லாம் போட மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இல்ல, எஃப்ஐஆர் எல்லாம் போட மாட்டாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டு விட்டுருவாங்க. ப்ரோ இப்போ அவன் கெரியர் எல்லாம் ஒன்றும் எஃபெக்ட் ஆகாது இந்த எஃப்ஐஆர். இது எஃப்ஐஆர் அதெல்லாம் இதாக கார்த்திக் ப்ரோ அவரு விஜய் அது பெருசா பண்றாங்கல்ல, இந்த இந்த பொம்மை எரிக்கிறது அந்த மாதிரி பண்ணி, அந்த மாதிரி ஏதாவது பஸ் உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றாங்கல்ல, அவங்க மேல எஃப்ஐஆர் போடுவாங்க. அந்த மாதிரி இப்ப நீங்க ஏதாவது சிஎம்மோட உருவ பொம்மை இல்ல பிஎம்மோட உருவ பொம்மை அந்த மாதிரி எரிச்சு பப்ளிக் சேதார பண்ணி பஸ்ஸை உடைச்சு அந்த மாதிரி ஏதாவது பண்ணீங்கன்னா அந்த மாதிரி பண்ணா எல்லாத்து மேல எஃப்ஐஆர் எழுதுமா ப்ரோ? ஒரு எல்லார் மேலயும் இல்லாது. அதுல வந்து யார் யார் இருந்தாங்கன்னு அவங்க நோட் பண்ணி வைப்பாங்கல்ல, அது அவங்களுக்கு தெரியும். வீடியோல மாட்டாங்க அவனை மட்டும் முடிச்சுடுவாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி தெரியும்ல, பிக் பண்ணி தான் போடுவாங்க. எல்லார் மேலயும் எப்படி போட முடியும்? ஜெயில் பத்தாது, இப்பதான் கட்டி வச்சிருக்காங்க புழல். கார்த்திக் ப்ரோ இல்ல விஜயே இப்ப ஆளுநரே வேணான்ட்டு இருந்தாரு, அப்புறம் பழையபடி ஆளுநரை பார்க்க போய்க்கிறாரு. அது நீங்க எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க. அது சரி, ஓகே, ஏதோ ஒரு பாயிண்ட். அது அவங்க அவர் பண்றது நம்ம அவர் அன்னைக்கு வந்து நிறைய விஷயம் வந்து சமாதானமா தான் பேசினாரு. அதை நம்ம சொல்லியிருந்தோம்ல, அதாவது பிஜேபி எதிர்க்கணும், டிஎம்கே எதிர்க்கணும் அப்படின்றதுனால இந்த பாயிண்ட் சேர்த்துக்கணும் அந்த பாயிண்ட் சேர்த்துக்கணும்னு ஒரு இந்த கொள்கைன்ற இதுல வரும்போது தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய வச்சிருந்தாங்க. அதுல இது ஒண்ணு. அதுதான் இப்ப நீங்க 600 கொண்டு போய் கொடுத்தனாலே ஒண்ணு நடந்துட போகுது. ஒரு கொள்கையா வேலை வச்சிருந்தாரு, ஆளுநரே வேணாம், தமிழ்நாடு கூடாது, ஆளுநர் போஸ்டிங் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகும்போது பாத்தீங்கன்னா அந்த சீரியஸ்னஸே குறையிற மாதிரியே இருக்குது. அந்த ஒரு சீரியஸ் பொலிட்டிஷியன் இல்லாம பாத்தீங்கன்னா சில இடத்துல இந்த மாதிரி எல்லாம் இதாகுது இல்லைங்க. கரெக்ட். அது ஆக்சுவலா அவரோட ஸ்டாண்டுக்கே அது கான்ட்ரடிக்டா தான் இருக்குது. சொன்னதுல நான் மேஜரான 4-5 பாயிண்ட்ல இது ஒரு பாயிண்ட். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் வெளியே கொடுக்குற அப்பியரன்ஸ் இப்போ கவர்மெண்ட்ல பேசினா அது டோட்டலி கான்ட்ரடிக்டடே இல்லை ப்ரோ. அது எந்த அளவுக்கு அப்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாண்ட் எடுத்துட்டு போவாரு அப்படின்ற ஹோப் வரும் அவரோட ஃபாலோவர்ஸுக்கு. ப்ரோ அவர் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து பாலிடிக்ஸ் பண்ண ஆரம்பிக்கணும் ப்ரோ. ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். நம்ம வந்து யாரோ ஒருத்தங்க சொல்றதெல்லாம் வச்சுக்கிட்டு அதை எழுதி அதை அறிக்கை அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. அது முன்னாடியே பண்ண விஷயங்கள்லாம் அது சிஏல ஆரம்பிச்சு இது வரைக்குமே சும்மா இது விட்டுட்டாலே அவங்களுக்கு எதிர்ப்பு. அதை நம்ம விட்டோம்னா முஸ்லீம் ஓட்டு விழுவோம், இது நம்ம எதிர்த்தோம்னா கிறிஸ்டின் ஓட்டு வரும் அப்படின்னு சும்மா எவனா சொல்லி கொடுத்ததெல்லாம் கேட்டு அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அப்படி யாரும் முட்டாள்தனமா யாரும் ஓட்டெல்லாம் போட மாட்டாங்க. அதனால சும்மா கவர்னர் வந்து இதே கவர்னர் ஒரு முஸ்லீமா இருந்தா எதிர்ப்பாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஆர் என் ரவி பிஜேபி தான் 10 வருஷமா இருக்கு. பிஜேபி சப்போர்ட் பண்ண பிரசிடென்ட்டோட ரெப்ரஸன்டேட்டிவ் தான் கவர்னர், அவர் தான் இருப்பாரு. இப்போ நாளைக்கு இதே வந்து பிஜேபியில ஒரு முஸ்லீம் கவர்னர் ஆகிட்டாங்க தமிழ்நாட்டுக்கு, அப்ப எதிர்ப்பாங்களா அவங்க? சும்மா இதாவது அப்படி சொல்லுவாங்க, என்னன்னா அவர் முஸ்லீம் தான் இருந்தாலும் சங்கி சங்கி முஸ்லீம். உங்களுக்கு கேரளால அந்த மாதிரி தான் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. அப்துல் கலாம் அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, அவர் முஸ்லீம் தான் இருந்தாலும் சங்கி அப்படின்ற மாதிரி. அதனால ரெண்டே இருக்கு எதிர்க்கிறதுக்கு. இப்ப இவங்க எல்லாமே அண்ணாமலையோட பூராம கட்டாயமா ரியாக்ட் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி இருக்குது. எல்லாமே ஏடிஎம்கே விஜய் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு வலுக்கட்டாயம் உள்ள இழுத்து விட்டு நம்ம ஏதாவது ஒன்று சொல்லி ஆகணுங்கிற மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா எல்லாருமே இப்போ. அதுதாங்க இந்த ப்ரெஷருக்கு சில விஷயங்கள் பண்ணும்போது அப்படிதாங்க. இப்போ அம்பேத்கர் அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டார்ல, அந்த மாதிரி அதை வந்து எல்லாரும் பேசிட்டாங்க. நீ பேச மாட்டேன் எல்லாரும் சொன்னோன்னே, ஆனால் எல்லாரும் பேச சொல்றாங்கன்னு பேசிடுவோன்னே, சரி ஓகே ஒரு ட்வீட் போட்டு விட்டு முடிச்சு. இப்படி பண்ணவே வேண்டிய அவசியமே இல்லை. ஆமா 1000 விஷயம் சொல்லுவாங்க, அவன் பேசணுமா நீ பேசாதம்மா.
நீங்க எது பேசக்கூடாது, நீங்க தான் முடிவு எடுக்கணும். அப்புறம் அவர் இன்னுமே ஓகே, இது ஸ்ட்ராங்கா அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ப்ரோ. இன்னும் வந்து மூவிஸ்ல இருக்கிற ஃபுல் ஃபிளெஜ்டான நாலேஜ் வந்து பாலிடிக்ஸ்ல இருக்கிற மாதிரி தெரியல. நீங்க சொன்ன மாதிரி யாரோ சொல்றத கேட்டு ரியாக்ட் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஒரு ப்ரோ யாருக்குமே ஸ்ட்ராங்கான எந்த அரசியல்வாதிக்குமே முழு நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. யாருக்கு இருக்கு? இப்போ இங்க இருக்கிற சிஎம்க்கு இருக்கா, யாருக்கு இருக்கு? அதெல்லாம் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எல்லாருக்கும் கூட கூட ஆளுங்க வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது பிரச்சனை இல்ல, அட்லீஸ்ட் ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ப்ரோ. ஒரு அது நம்ம அது ஸ்டாண்ட் கொஞ்சம் எடுக்கிறோம் பெட்டரா அப்படின்னா வேணும். அதுல இல்ல இருந்து எல்லா நாலேஜ் ஃபீல்டுலயுமே வேணும். இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும். போகும்போதுங்க நீங்க எல்லா ஃபீல்டுலயுமே ஒரு பேசிக்கா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நாலேஜ் இருந்தா தான் நிர்வாகத்தையுமே நடத்த முடியும். உங்களுக்கு ஒரு அடிப்படையா தெரியணும் எல்லாமே. உங்களுக்கு எல்லா ஃபீல்டுமே தெரியலன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஒரு பேசிக்கா ஒரு ஒரு சின்ன ஒரு புரிதல் மாதிரி வேணும்ல உங்களுக்கு. புரிதலே வேணும். தமிழ்நாடு மாதிரி ஸ்டேட்ல எக்கனாமிக்ஸ்னா எப்படி, எந்தெந்த இடத்துல லா அண்ட் ஆர்டர்னா அதுக்கு பேசிக்கா என்ன மாதிரி இருக்கணும், இது எல்லாமே வேணும் உங்களுக்கு. காமர்ஸ்னா எப்படி, கரெக்ட். எல்லாத்துலயுமே ஒரு அதுக்கு பேசிக்கான இவங்க ஐடியா எல்லாமே பாத்தீங்கன்னா இல்ல. அவங்க கீழ ஐடியானா இருந்து ஒரு சின்ன 20 சின்ன வருஷம் 15 வருஷம் அதுல இருந்து வந்தங்காட்டி தெரியுதுங்க. விஜய்க்கு அது எதுவுமே இல்லாம டைரக்டா வந்தனால என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அந்த பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் பட் அவர்கிட்டயுமே அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்கல்ல என்ன ப்ரோ. இருந்தாலும் நீங்க தலைவர் அப்படின்னா ஒரு ஃபைனல் கால் ஃபீல்டுல நீங்க தான் எடுக்கணும். எல்லாருமே கொடுப்பாங்க, நீங்க ஃபைனலா நீங்க தான் எடுக்கணும். நீங்க அதுக்கு நீங்க தான் பொறுப்பு. நீங்க இந்த ட்விட்டர் ஓட்ட மாதிரி அட்மின் பதிவு போட்டு அப்படின்னு எல்லாம் நீக்கிட்டு எல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. ஹாய் கார்த்திக்னா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குட்டி பையன் வாய். யாரு பாத தம்பி? சும்மா உங்களோட வியூவர், யங்ஸ்டர்ஸ் ஃபேன்ஸ் வந்தாங்க நினைக்கிறேன். உங்க ஃபேன். பேரு என்ன? ரியான். இன்னைக்கு தான் உங்களோட பேசுறேன். ரியான். ஷான் ஏற்கனவே ஒருத்தவன் சாவடிச்சான். அவனா இருப்பானா? அவன் இதோட சின்ன பையனாச்சே. ப்ரோ கேளுங்க, புதுசா கண்டென்ட் வருது, இந்த நேரம் பேசுங்க. உங்களை மாதிரி ஆளுங்களை ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸி ப்ரோ. இவங்களாம் ரொம்ப டேஞ்சர்ஸ். ப்ரோ நல்லா இருக்கும் ப்ரோ, நல்லா இருக்கும், எங்களுக்கு நல்லா இருக்கும். எதா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஐயப்பன் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன்றாங்க. ரியான் 12 o'clock ஆச்சு, தூங்கலையா? இல்ல, ஸ்கூல் லீவ்னால தூங்கல. ஓகே, கோட்டலி ஹாலிடேஸா? என்ன படிக்கிறீங்க? 6th grade. 6th படிக்கிறீங்களா? 6th gradeல ட்விட்டர் ஸ்பேஸ் எப்படி ஃபாலோ பண்றீங்க? கார்த்தினாவை தெரியுமா உங்களுக்கு முதல்ல? இல்ல, எங்க அப்பா போன்ல இருந்து. ஹாய் கார்த்திக். ஹாய் ப்ரோ, உங்களுக்கு ஃபேமிலி ஃபாலோவர்ஸ் ப்ரோ. புடிச்சிட்டீங்க நீங்க. சிவகார்த்திகேயன் மாதிரி டக்குன்னு பிடிச்சாரோ? இவரு ட்விட்டரோட சிவகார்த்திகேயனே எங்க அண்ணன் கார்த்திகா. யாரு பேசுறது? ராய் ப்ரோ, அவங்க அப்பா ப்ரோ. அது பேர் ராய். ரமேஷா? ஜிஆர் ராய்னு இருக்காரு. ப்ரோ, இவ்வளவு அழகான பேர் ராய். வச்சிருக்கேன். நீங்க அதுக்கு மேல போய் ரமேஷா தினேஷான்னு எடுத்துருக்கீங்க. இல்ல எனக்கு இதுல இல்ல காட்ட பண்ணது ஸ்பீக்கரே சரியா. கரெக்டா ஒர்க் ஆக மாட்டேங்குது. யாரு பேசுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. ஆமா, யாரு பேசுறாங்கன்னு கேட்டேன். அந்த பேபி யாருக்கும் காட்ட மாட்டேங்குது. ஓகே ஓகே ஓகே. ப்ரோ, அந்த கேப்ல ரமேஷை தாக்கிட்டீங்க ப்ரோ. ரமேஷ நல்ல பேர் தான் ப்ரோ. சாரிப்பா, சும்மா கலாய்ச்சிட்டு அவ்வளவுதான். இல்ல ராஜ்மா சொல்லுங்க ராய் நீங்க. ஓகே ஓகே. ஆமா, ரெகுலரா உங்களோட பேர் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது இந்த யூடியூப்ல பார்ப்போம், கேட்பேன். சரி, ஸ்கூல் டைஸ் எல்லாம் நமக்கு இந்த மாதிரி உங்கள மாதிரி 12 மணிக்கு முழிச்சிருக்க முடியாது. லீவுனால படம் ஸ்கூல் லீவுன்றதுனால. ஆமா, ஸ்கூல் இன்னைக்கு நாளைக்கு லீவ் தானே? இல்ல, இந்த வாரம் ஃபுல்லா லீவு தான். இவனுக்கு எங்க 12 மணி வரைக்கும் படம் பார்த்துட்டு இப்ப தானே வர்றான். இப்ப கூட ஒரு என்ன படம் அது? விருப்பாக்ஷா. நல்லதா இருக்கு, தெலுங்கு மூவி. அது எப்போ? அது 2 வருஷம் முன்னாடி வந்த படம் இல்ல, இப்ப பார்த்து நல்லா இருக்கு. என்ன படம் பார்க்கணும்னு தெரியாம தேடிக்கிட்டே இருக்கும்போது இது மாட்டுச்சு. டெய்லி இவனுக்கு டெய்லி 12 மணி வரைக்கும் பார்த்துட்டு காலைல 12 மணிக்கு தான் எந்திரிக்கிறானுங்க. நம்ம ரொட்டீன் ஒர்க்கு போகணும்ல காலையில.
ஜாலியா இருக்கட்டும், லீவ் தானே, என்ஜாய் பண்ணட்டும். ஆனா இவங்க என்ஜாய் பண்றது சரி, நம்ம காலையில எப்படி இருந்தாலும் 5:30 மணிக்கு எந்திரிக்கிறாள். அதனாலதான் என்னைக்கே நான் ஸ்பேஸுக்கு என்னைக்காவது வரலாம்னு பார்ப்பேன். பார்த்தா 11 மணி வரைக்கும் இருந்தாலும் நீங்க யாரும் வரமாட்டேங்கிறீங்க. 12 மணிக்கு மேலதான். 11 மணிக்காக கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த பொங்கல் வரைக்கும் விட்டுருக்கேன், என்ன ஊருக்கு போயிருவேன் சேலம். அப்ப முடியாது, அங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் ட்ரை பண்ணுவோம். இவர் அடிக்கடி வரும்போது இந்த மாதிரி போடுவாரு, இவரே ரெக்வஸ்ட் கொடுப்பாரு, ஆனா பேசவே மாட்டேன். இன்னைக்குதான் சும்மா ஹலோ சொல்லுங்க அப்படின்னு. ரியானா? சரி, ரொம்ப டீப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டே இருக்கீங்க பொலிட்டிக்ஸா. சரி, சும்மா உள்ள போங்க. இல்ல எதுவுமே இல்ல, அதெல்லாம் ஒண்ணு சும்மா சும்மா அப்பப்ப ஏதாவது வந்து பேசிட்டு இருப்போம். நான் நிறைய பொலிட்டிக்கல் தான் பேசிட்டு இருப்பேன் நம்ம இதுலயும். சரி சரி, அப்பங்க டீப்பா பேசிட்டு இது இந்த சினிமா சினிமா அதை விடுங்க. நான் சின்னதுல இருந்தே சினிமா பைத்தியம் தாங்க. இல்ல கார்த்திக் ப்ரோட்ட இந்த இவங்க வலைபேச்சு ஏதோ விடாமுயற்சி தள்ளி போகுன்ற மாதிரி சொல்றாங்க, அது உண்மையா ப்ரோ? ஏதோ ரிலீஸ் பொங்கல் டேட் தள்ளி போகுன்றாங்க. இது ப்ரோ விடாமுயற்சின்னு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. பட் ஆனா என்ன ஒர்க் இருந்தாலும் அது நீங்க அடிச்சு முடிச்சு பண்ணிடலாம் ப்ரோ. பண்ண முடியாதுலாம் இல்லவே இல்லை. ஒருவேளை 10 வர முடியலன்னா 11, 12 இல்ல பொங்கல் 14ஆம் தேதி பொங்கல். அதனால ஒரு நாள் 2 நாள் பண்ண டிலே ஆனாலும் இல்ல 10 வரலாம். இன்னொரு பிரச்சனை இருக்கு, அந்த ரைட்ஸ் ஒன்று சொன்னல, அந்த பேரமௌண்ட் பிக்சர்ஸ் பிரேக் டவுனோட ரைட்ஸ் வாங்கணும். அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கு. அதுவுமே முடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். முடிக்க முடியாத பிரச்சனைன்னு இல்லை, ரெண்டுமே முடிச்சிருவாங்க. பட் லாஸ்ட் மினிட் வரைக்கும் டென்ஷன்லேயே தான் போகும். அதே மாதிரி இவ்வளவு புஷ் பண்றாங்க, உங்களுக்கு புஷ் பண்ண அந்த பழைய பிரேக் டவுன் டீம் அது வந்து லைக்கா மேல தப்பு தான் ப்ரோ. அது லைக்கா மேல தப்பு தான். அந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க கிட்ட போயிருந்தா அவன் வந்து ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்துருப்பான். ஒரு 50 லட்சம் 1 கோடி கொடுத்துருப்பான். கண்டிப்பா கேட்டிருந்தா கொடுத்துப்பான். அது எப்ப 30 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம், அதுல ஒண்ணுமே இருக்காதுங்க. சாதாரணமா ஒரு ரோட்ல போறாங்க, மாட்டிக்கிறாங்க, அங்க தப்பிக்கிறாங்க, அவ்வளவுதான். கண்டுக்க மாட்டாங்கன்னு நினைச்சு எடுப்பாங்களா? இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் பண்றப்போ, ஒரு சில்லி மிஸ்டேக் இவ்வளவு வேல்யூ காஸ்ட் பண்றப்போ, இதெல்லாம் ஒரு 4 கோடி 5 கோடி கேட்டாலுமே அதெல்லாம் ஒரு மனுஷனோட லைஃப் டைம் ஏர்னிங் தானே. சரி, அது இவ்வளவு அது முன்னாடி போயிருந்தீங்கன்னா அவன் ஒரு 50 லட்சம் 1 கோடிக்கே கொடுத்துருப்பான். நீங்க இதை வாங்கியிருந்திருக்கலாம். இவங்க சரி ஓகே அது என்ன அது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல அவங்க இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஒர்க் பண்றாங்க, ஒரு 200 கோடி ரூபா பட்ஜெட், 200 கோடி ரூபாய்க்கு மேலே பிசினஸ் இருக்கணும்னா அவன் அந்த டைம் பிடிச்சிக்கிட்டான். ஓகே, அப்ப எங்க தானே எடுத்திருக்க, எங்களுக்கு அவ்வளவு கூட டிமாண்ட் அதிகமா வைக்கிறாங்க, அவ்வளவுதான். அதான் ப்ரோ. இப்ப இந்த இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஃபுல் ஆஃப் பண்றான்றப்போ பேசிக்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல. அவங்க இவ்வளவு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லாம் இந்த மாதிரி பேசிக்ஸ் சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்களா? இது அதான் ரியல் ரீசனா இல்ல வேறையே முதல்ல வாங்கின மாதிரி? ரியல் ரீசன் தான். சம்டைம்ஸ் இந்த மாதிரி சில்லி மிஸ்டேக் தான் உங்களுக்கு வந்து பெரிய இதுல மாட்டி விடும். ஆமா, அப்படி அது முடிச்சு அப்புறம் சர்டிபிகேஷன் கூப்பிட்டு இது வாங்கி ஓவர்சீஸ் எல்லாமே முடிச்சிருவாங்களா 10 நாள்ல? நம்பிக்கையே கம்மியாயிடுச்சு. முடிக்க முடியாதுலாம் கிடையாதுங்க, முடிக்க முடியும் எல்லாமே. ஸோ அது எல்லாத்துக்குமே பணம் தான். பணம் வந்தால் டக்குன்னு வேலை நடக்கும், அது எல்லா இடத்துலையும். ப்ளஸ் இன்னொரு 10 நாள் இருக்கு. ஆனால் லாஸ்ட் மினிட் வரைக்கும் டென்ஷனாக தான் இருக்கும். அது வந்து ஒரு வேளை தள்ளி போனால் 10ன்றது 11, 12, 13 இல்லை பொங்கல் அன்னைக்கு 14 அந்த மாதிரி மாறலாமே தவிர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி ஆகணும் வெளியில். இது ஆனா இது பொங்கல் மிஸ் ஆச்சுன்னா அது குட் பேட் லக்லயும் ரெடியா தானே இருந்தது பொங்கலுக்கு. அது அவங்களும் புஷ் பண்ணி தான் பொங்கலுக்கு கொண்டு வந்திருக்காங்க தானே? இல்ல ப்ரோ, அது ஆரம்பத்துல இருந்து கொஞ்சம் குழப்பமா தான் போச்சு. அது இல்லாம அது கொஞ்சம் ரெடி பண்றதுக்கு டைம் ஆயிடும். அது அந்த அது என்ன பண்ணி தான் அதுவும் பொங்கலுக்கு கொண்டு வந்திருக்க முடியாது, முடிச்சிருக்க முடியாது. அது இப்பதான் ஷூட்டிங் முடிச்சாரு போன மாசம். இது இப்படி மிஸ் ஆச்சுன்னா அடுத்து என்ன நல்ல டேட் இருக்கு ப்ரோ? பொங்கல் மிஸ் ஆயிடுச்சு ஆகாதுங்க. இந்த மிஸ்ன்ற பேச்சே இல்ல. மிஸ் எல்லாம் ஆச்சுன்னா அது பெரிய பிரச்சனை மாட்டேங்க பண்ணும். சன் டிவி வந்து ஏப்ரல் 14 படம் போடணும் அவங்க. ஸோ அவங்க வந்து அக்ரிமெண்ட் ரேட்டை குறைச்சிருவாங்க, கேன்சல் பண்றாங்க, ரேட்டை குறைப்பாங்க. ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இதுக்கப்புறம் டேட் இல்ல, லீவ் இல்ல. நீங்க பொங்கல் விட்டுட்டீங்கன்னா பிப்ரவரிலாம் நார்மல் டேட் ரிலீஸ் பண்ணீங்கன்னா எல்லா இடமுமே உங்களுக்கு ரெவன்யூ கம்மியாகும். அதுல உங்களுக்கு பெரிய லாஸ் வரும். ஓகே, இப்போ என்னன்னாலும் அவசர அடி அடிச்சு ரிலீஸ் பண்ணி தான் ஆகணும் இப்போ இல்லையா ப்ரோ? ஆமா, பண்ணியே ஆகணும், வேற வழி இல்லை. ஓகே.
இன்னொன்னு இது இந்த டேட்டும் பண்ணாம விட்டாங்கன்னா ஃபேன்ஸ் இந்த படத்தை விட்டுருவாங்க. அது பண்ணி என்னமோ பண்ணி தொலைப்போ அப்படின்ட்டுவாங்க. ஃபேன்ஸ் அவங்களே குட் பேட் அகலிக்கு போயிடுவாங்க. அப்புறம் பட் இந்த டேட்டை விட்டாலுமே குட் பேட் அக்லிக்கு முன்னாடி இந்த படம் தானே வரும். இந்த டேட்டை விட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லை ப்ரோ. 99% வாய்ப்பு இல்லை. அதையும் மீறி விட்டாங்கன்னா அது லைக்காவில் முட்டாள்தனம். லைக்கா இதுக்கப்புறம் அதை விட்டுட்டாங்கன்னா அது வேஸ்ட் ஆகலாம். லைக்கா அந்த படத்தை தூக்கி ஓரமாக வச்சிட வேண்டியதான். அதுக்கப்புறம் நீங்கள் ரிலீஸ் பண்ணாலும் ஃபேன்ஸே மதிக்க மாட்டாங்க. பெருசாக ரெவன்யூலேருந்து எல்லாமே குறைச்சி போய்டும். லைக்காக்கு பெரிய லாஸ் ஆகும். இப்ப கரெக்டா ஹைப்பும் கரெக்டா அந்த சாங் எல்லாம் வந்து பிக்கப் ஆயிடுச்சு. இன்னொரு ட்ரெய்லர் இட்டாங்கன்னா அப்படியே ஃபேன்ஸ் போய் இறங்குற பண்ணிடுவாங்க. மிஞ்சி படம் ஒரு நாள் 2 நாள் பண்ணோம்னா அவங்க இல்லைன்னா மோஸ்ட்லி 10ஆம் தேதி பண்ணிடுவாங்க ப்ரோ. ஆனால் என்னன்னா கொஞ்சம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் டென்ஷனாக போகும். அதை பண்ணிடுவாங்க. இந்த படம்லாம் ரெட் ஜெயின் தான் ப்ரோ. உங்களுக்கு ஏதாவது கிடைக்கிற வாய்ப்பு இருக்கா ப்ரோ இந்த சின்ன லெவல்ல பண்றதுக்கு சான்ஸ் இல்ல? எது விடாமுயற்சி வரும்போது அதெல்லாம் ரெட் ஜெயின் தான். ரெட் ஜெயின் தான். ரெட் ஜெயின் தான். ப்ரோ இந்த இயர் உங்களுக்கு மேரேஜா? ஓ 3வது நாள் நினைக்கிறேன் ப்ரோ இதே கேள்வி. இல்ல அதுக்கப்புறம் ஃபாலோ அப் क्वेश्चन ஒன்னு இருக்கு, அதனால தான் கேட்டேன். ஆமான்னு சொன்னா என்ன ஃபாலோ அப் क्वेश्चन, இல்லன்னு சொன்னா ஃபாலோ அப் क्वेश्चन. மேரேஜ் இல்ல நீங்க எவ்வளவு நாள் பிரேக் குடுவீங்கன்னு கேட்ட அந்த ஸ்பேஸ்க்கு. இதே தான் தினமும் கேட்பீங்களா நீங்க? ஓகே நான் மேரேஜ் ஆகணும் ப்ரோ. அவர் பிரேக்ல கையே கழுவிட்டாரு ப்ரோ. கண்ணை தூக்கி ஐயப்பன்ட்ட கொடுத்து எஸ்கேப் ஆயிடுன்றாரு. கார்த்தி இனிமே யாராவது கல்யாணம் எப்பன்னு கேட்டாங்கன்னா பொண்ணு இருக்கான்னு மட்டும் கேளுங்க. திரும்ப இப்ப அவர்கிட்ட கேளு ப்ரோ. கார்த்திக் எவனாவது கல்யாணத்துக்கு கேட்டானா அவன்கிட்ட எல்லாம் பொண்ணு அலையறன்னு நினைச்சிட மாட்டாங்க. இல்ல ராய் அப்படி நம்ம கேட்டோம்னா இவன் இப்ப இப்படி அலையறான் அப்படின்னு நினைச்சிட மாட்டாங்க. பொண்ணு கிடைக்கிறது எவ்வளவு கஷ்டங்கிறது அவளுக்கு தெரியுமா? சொல்லிட்டு போறானு அது அவனுக்கு வந்தாதான் தெரியும். நம்ம எல்லாம் ஒரு 4 வருஷமா கஷ்டப்பட்டு தானே அதெல்லாம் அனுபவிச்சு இப்ப எடுத்திருக்கான். இது டிவி ஜாஸ்தி பார்க்க மாட்டேன். நீங்க என்ன மாதிரி யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றீங்க இப்ப? யூடியூப்ல அப்படியே ரேண்டமா பாக்குறது அதிகமா அந்த பாலிடிக்ஸ் தான். மணிக்கு அதுக்கப்புறம் முன்னாடி சவுக்கு சங்கம் தான் பார்ப்பேன். இப்ப மணி அப்புறம் பாண்டே அப்பப்ப இந்த சாட்டை வீடியோ பார்ப்பேன். அப்புறம் ரவீந்திர துரைசாமி பார்ப்பேன். அப்புறம் அந்த தராசு ஷாமது பார்ப்பேன். ஷாமோடது குவைட் இன்ட்ரெஸ்டிங். நீங்க ஷாமோடது வாட்ச் பண்ணீங்கன்னா யாரு அவர் பிரசன்ட் பண்றது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அவர் ரொம்ப சாஃப்டா அப்படியே அழகா பேசுவாரு. ஆனா லைட்டா திமுக எஜிருப்பாரு அவரு. ஏடிஎம்கேன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏடிஎம்கே 1996ல ஜெயலலிதா சொன்னாங்க. இப்படியே இப்படி பேசிட்டே வந்து அப்படி லைட்டா வந்து திமுக சப்போர்ட் பண்ண மாதிரி பேசுவாரு. மணி வந்து திடீர்னு மாத்தி ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா மணிக்கு நோட்டு போகலங்க, அதனால அவர் இப்ப மாறி பேசுவார். ஒரு சேனல்ல பாத்தீங்கன்னா இப்படி உருட்டுவாரு. ஒரு சேனல்ல இந்த பக்கம் பரட்டி அடிப்பாரு. ஒரு சேனல்ல இந்த பக்கம் பரட்டி அடிப்பாரு. ஒரு சேனல்ல வந்து நீங்க RSS சாதாரணமா நினைக்காதீங்க, மோடி சாதாரணமா நினைக்காதீங்க அப்படிம்பாரு. இந்த பக்கம் வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி மிகப்பெரிய தலைவராக வளர்ந்துட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் போனீங்கன்னா விஜய் அசைக்க முடியாத சக்திம்பாரு. இன்னொரு பக்கம் வந்து விஜய் என்னங்க பாலிடிக்ஸ் பண்றாருன்னா அரசியல்வாதியா அரசியல்வாதியான்னு கேக்குறேன் அப்படின்னு. நீங்க மணியோடத யூடியூப்ல பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். மணியோட யூடியூப்ல பேசும்போது ஒரு மாதிரி இருக்கும். அவரோட டிவி சேனல்ஸோட டிபேட்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். அந்த பால் லாங்குவேஜ் யூடியூப்ல கேட்டுருவாரு போல இருக்கு. யூடியூப்ல கர்ம தப்பி யார தட்டுறத இவர் தட்டுங்க அதுக்கு தகுந்த பேசுவாரு. அப்படியே சொல்லுவாருங்க. ஒரே நாள் நான் பாத்திருக்கேன். ஒரே இடத்துல விஜய் வந்து அப்படி புகழ்ந்து பேசுவாரு. இன்னொரு சேனல்ல போய் விஜய் வந்து அவர் என்னங்க பாலிடிக்ஸ் பண்றாரு, பாலிடிக்ஸ் பண்ண தெரியலங்க, அவர் வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்காரு, அவரு ஒண்ணுமே இல்லை அப்படிம்பாரு. ஒரு பக்கம் விஜய்க்கு மிகப்பெரிய மக்கள் சக்தி இருக்கு, ஆதரவு இருக்கும்பாரு. ஒரு பக்கம் வந்து எடப்பாடி பழனிசாமி இறங்கி அடிக்கிறாரும்பாரு. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு தகுதியே இல்லைங்க, எதிர்கட்சியா இருக்கு அப்படிம்பாரு. இல்ல அவர் எப்படி நடுநிலைன்னு காமிக்கிற மாதிரி பேசுறாரு, இல்ல என்ன இதுல பேசிட்டு இருக்காரு அப்படிங்க? சேனலே முடிவு பண்ணி தானே உங்களை கேக்குது. இந்த மாதிரிதான் எதிர்பார்த்தானே சேனல் பேசுது. அவர் ஒரு பக்கம் ரவீந்திரன் துரைசாமி, அவர் அதுக்கு அவர் எந்த பக்கம் போனாலும் அவரு எந்த
எந்த பக்கம் போனாலும் எடப்பாடி விஜய் ஒரு கடி அவர் கட்டிட்டே எப்படி இருப்பாரு. சீமானுக்கு ரொம்பவே யாரு போட்டு என்ன இது கேள்வி பண்றாரு. கேட்டாலும் எதை எடுத்தாலும் கடைசியில சுத்து வந்தா சீமானுக்கு ப்ரோ அவரு எடப்பாடிக்கு அவருக்கு ஆகாதா ப்ரோ? இவருக்கு ரவீந்திரனுக்கும் எடப்பாடிக்கும். ஆமா ஆமா, அவருக்கு எடப்பாடிக்கு ஆகாது, அவருக்கு விஜய்க்கு ஆகாது. ஆனா இவரு சவுக்குக்கு ஏடிஎம்கே ஃபண்டிங் அவரோ? ஏன்னா அவர் வந்து இன்னொரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே இருக்கிறப்போ ஏடிஎம்கேவே கழுவி ஊத்திட்டு இருந்தாப்ல. அப்ப இப்ப வந்து டிஎம்கேல அவரே ஃபண்டு போச்சு. சவுக்கு பேசுறாரு. ஆரம்பத்துல சவுக்கு அதான் திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது ரெண்டு பக்கமே ஃபண்ட் எடப்பாடி வாங்கிட்டு ஆமாமா எடப்பாடி கழிவு வெளியே ஊத்தி இந்த பக்கமா சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தாரு திமுகக்கு. திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அப்பயே எடப்பாடி கழிவு வெளியே தான் ஊத்துனாரு. ஆனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போய் திமுக ரொம்ப திட்ட ஆரம்பிச்சோன்னே எடப்பாடி வர லைட்டா இதாயிட்டாரு. அப்புறம் எல்லாரும் இப்போ திட்டிட்டு அடிச்சு இருந்தாரு. நவுத்திட்டு இருக்காரு ப்ரோ. டிஎம்கே போட்டு ரொம்ப அவர் ஜெயிலுக்கு போய் ஒரு 15 நாள் ஆச்சு. என்ன தடிச்சு நோத்துறாரு? இல்ல இப்பனா அதான் ஜெயிலுக்கு போறதுக்கு முன்னாடி தான் அந்த ஜெயிலுக்கு போற அளவுக்கு பேசுறாருன்னு சொல்றேன். ஏடிஎம்கே இருக்கப்போ அந்த அளவுக்கு தாக்கல இல்ல. ஆளுங்கட்சியை விட இல்ல எதிர்த்து அவங்க பேசும்போது தானங்க ஏடிஎம்கே அது எடுக்கல. வைரல் ஆகுது. பவரா இருக்கும். கான்ட்ரவர்சி தானே வைரல் ஆகுது. சவுக்கு ரொம்ப வந்து அவரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப பர்சனலா ஒருத்தவங்க பேசுறது பண்றதெல்லாம் வெளியில சொல்லி சொல்லி பேர் எடுத்துக்கிட்டாரு. அவர் நம்பி யாரும் பேச ரெடியா இல்ல, பயப்பட அவரு சவுக்கு இப்ப ஆரம்பிச்சாங்க. எல்லாம் கிடையாது. முன்னாடி இருந்து அப்படித்தானுங்க. கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து அவர் அப்படித்தானுங்க. அந்த சன் டிவில ஒரு பிரச்சனை அந்த மாதிரிங்க. அவர் இப்ப புதுசா தெரியலங்க அவரு. ப்ரோ இந்த மதன் ரவிச்சந்திரன் தெரியுமா ப்ரோ? அந்த பையனும் இந்த நிறைய இது அங்க வாங்குறத இங்க போட்டு இங்க போட்டு கேஜிஎஃப் ஸ்மை ராக்கி வேலை பை பண்ணி மாதிரி தாடிலாம் வளர்த்துட்டு வந்து ஃபிலிம் போட்டுட்டு இருந்தானே அவனானே. கொஞ்சம் சைலண்ட் ஆயிட்டான் போல ஆமா மதனு. ப்ரோ. பிஜேபியில இருந்து ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி அவங்க ஏதோ ஜேம்ஸ் பாண்ட் ரேஞ்சுக்கு நான் வந்து பக் வச்சு கண்டுபிடிச்சேன் பேசிட்டு இருப்பானே தானே. ஆமா ப்ரோ. இது இந்த கேடி ராகவன் எல்லாம் இப்ப எது வீடியோ போடுறான மதனு? பர்சனல். கார்த்திக் ப்ரோ இப்ப இவங்கள அந்த சவுக்கு பாருங்க அந்த மதன் அப்புறம் திருச்சி சூரி இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா டிஎம்கே பிளான் பண்ணி உள்ள அனுப்புறாங்களா? பிளான்டிங் மாதிரியே ஸ்லீப்பர் செல் மாதிரியே. அது ஆரம்பத்துல பிஜேபி நிறைய தப்பு பண்ணாங்க ப்ரோ. பிஜேபியுமே ஆளு சேர்க்கணும் அப்படின்றதுக்காக டக்குன்னு யாரா இருந்தாலும் சேர்த்திக்கிறதுன்ற தப்பு பண்ணாங்க நிறையா. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களால அது டக்குன்னு ரியாக்ட் பண்ண முடியல, அவங்க எல்லாம் வெளில பண்ண முடியல. அதனால ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது தான் திருச்சூரியெல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியும். என்னைக்குனாலும் வந்து நம்மளே திட்டுவாரு மாத்தி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தான் அவருக்கு எம்பி சீட்டு. ஆனா திருச்சி சூரிய பாத்தீங்கன்னா அவர் பேசும்போதே பாத்தீங்கன்னா உள்ள இருந்துட்டே வந்து கட்சி டேமேஜ் பண்ற மாதிரியே தான் எல்லா இன்டர்வியூவும் பேசுவோம். அப்படின்னு பார்த்தாலே எப்படி சொல்லுங்க பர்சனல் அட்டாக் உள்ள போயிட்டு ஆரம்பத்துல இவங்க என்ன பண்ணாங்கன்னா கட்சி வளர்க்கறதுக்கு சில விஷயங்கள் தப்பாவும் பண்ணாங்க. என்ன பண்ணிட்டாங்க, அந்த தீர லோக்கல்ல திருச்சி சூர்யா வந்து சிவாவோட பையன்றதுனால சரி ஓகே ஒரு செல்வாக்கு இருக்கு திருச்சியில கொஞ்சம் பாப்புலர் ஆளால் நமக்கு வேணும் அந்த மாதிரி சிலரை கட்சிக்குள்ள சேர்த்துட்டாங்க. அது ஆர்கே சுரேஷ் இவரு மற்ற அப்படி இப்படி கொஞ்சம் எல்லாரும் வந்து டேமேஜ் பண்ணி விட்டுட்டு போயிட்டாங்க. அதெல்லாம் அது எப்பயுமே இருக்கிறது, அது ஒன்றும் பண்ண முடியாது. அதனால இப்பதான் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி அதெல்லாம் சரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க விஜய் கட்சியும் எடுத்துக்கோங்க, விஜய் கட்சி இன்னும் பொறுப்பாளர்லாம் யாரும் போடலை. அவங்க 20,000-30,000 பொறுப்பாளரோ ஏதோ போடுறேன்னு இருக்காங்க. நீங்க 20,000-30,000 பேர் அதை விட்டுருங்க, ஒரு 1000 பேராவது கீ போஸ்ட்ல இருப்பாங்கல்ல முக்கியமா, அவங்களையே நீங்க 1000 பேர்த்துல எவனாலும் நம்ம கெட்டவங்க கண்டுபிடிக்க முடியாது. அதுல ஒரு 100 பேர் சிக்கிடுவான் கோளாரா. அவன் வந்து ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான். அவன் வந்து அந்த அந்த பேருக்கு கட்சிக்கு தான் வரும். ஸோ இதுல யார் நல்லவன் கெட்டவன்றது கண்டுபிடிக்கிறது அவனுக்கு ரியாக்ட் பண்றதை வச்சுதான் இருக்கு. அவனுங்க வந்து ஏதாவது பண்ணுவோம், அதை கிருத்திரம் பண்ணும்போது தான் கண்டுபிடிச்சி அவனுங்களாம் தூக்கி அந்த ப்ராசஸ்க்கு ஒரு 6 மாசம் ஆயிடும். அவனால ஒரு கெட்ட பேர் வந்து அந்த கெட்ட பேர் அழிச்சு அதை மறக்க வச்சு அது பண்றதுக்கு ஒரு 6 மாசம் ஆகும். எல்லா கட்சிக்குமே இந்த பிரச்சனை இருக்கு. இப்போ விஜய் வந்து வந்தாலுமே அவர்கிட்ட கேண்டிடேட்ஸே ஃபர்ஸ்ட் இருக்காது. சரி சோலோவா நிக்கணும்னா கூட்டணியா போறதுன்னா ஏடிஎம்கே கூட போனா லோவர் ஹேண்ட் தான் எடுக்க முடியும். ஸோ அந்த பக்கம் பாசிபிலிட்டி கம்மி தான். இந்த சின்ன சின்ன கட்சி ஏதாச்சும் கூட சேர்த்துலாம்னா அப்புறம் மறுபடியும் கமல் மாதிரி என்ன பிளான் வருதுன்னு எனக்கு புரியுது. அது தெரியலங்க, அது அவர் தான் முடிவு பண்ணுவாரு. பட் அவர் ஆரம்பிக்கும் போது ரொம்ப ஃபாஸ்டா ஆரம்பிச்சாங்க. நல்ல ஒரு கரெக்டான தெளிவாக தான் ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் ஏன் இன்னும் கொஞ்சம் அந்த மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி அது கீழே செயலாளர் வந்து நிறைய பொறுப்புகள்லாம் போட்டு அது ஒரு ஸ்ட்ரக்சரா கொண்டு போவோம் ஏன்னு வச்சிருக்காங்கன்னு தெரியல.
அதுலயே ரொம்ப விஜய் கீழே ஒரு 4 பேரையாவது பெரிய ஆள் ஆக்கி விட்டோம்ல ப்ரோ. யாருமே ப்ரோ தெரியாது இது நமக்கு. விஜய் ஆனந்த் பார்க்கும்போது அதை தவிர எப்படி வேற இருக்குதுன்னா, யாரு ப்ரோ தெரியும் இந்த கட்சியில? ஒருத்தருமே தெரியாது. நமக்கு இவர் விஜய் ஆரம்பிச்சது அந்த ஸ்பீடு பாத்தீங்கன்னா, இது கூட்டணிக்குள்ள வருவாங்க. நம்ம அதே மாதிரி போல இப்ப கூட்டணி வரல அப்படிங்கறனால கொஞ்சம் தொய்வானம் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க. கூட்டணிலாம் எலெக்ஷனுக்கு 3 மாசத்துக்கு முன்னாடி தாங்க வருவாங்க. இப்ப யாருங்க வருவா? இல்ல அதான் இல்ல இவரு வந்து நீங்க முதல் மாநாட்டிலேயே பேசுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு கூட்டணி வாங்கன்னு அப்படின்னு. அவர் எய்மே பாத்தீங்கன்னா கூட்டணி சேர்த்திட்டு ஜெயிக்கணும் அவர் அப்படிங்கிற எய்மே எய்ம்ல திருமா தான் ப்ரோ. அது நல்லாவே தெரிஞ்சது. அவர் எய்மே திருமாவை இந்த பக்கம் இழுக்கணும். ஏன்னா அந்த அது திருமாவுக்கு அது எவ்வளவு இருக்கே 1% 1% ஓட்டு இருக்கு. நீங்க அதை வச்சு நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல திருமானா நாட் ஒன்லி திருமா அந்த அந்த மாதிரி திருமாவோட சேர்ந்த மாதிரி சில கட்சிகளை இழுக்கலாமா அப்படின்ற பிளான் தானே ப்ரோ. அது இவரு ஏன் எனக்கு தெரிஞ்சு அடிச்சே துரத்தினாலும் திரும்ப இந்த பக்கம் வெளியே வர மாதிரி தெரியல டிஎம்கே விட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு விஜய் வச்சு நல்லா அவங்க சீட்டு பேரம் பேசி வச்சு வாங்குவாங்க. அதுக்கு தான் விஜய் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன பண்ணாலும் அவங்க 6 சீட்டு தான் ப்ரோ கொடுப்பாங்க டிஎம்கேல. நீ இல்லைன்னா போகணும் வேணா சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல விஜய் இல்ல வச்சு கொஞ்சம் சீட்டு எச்ஆர்சி வச்சு பேர்கெயின் பண்ணுவாங்க, கொஞ்சம் வச்சு பண்ணுவாங்க. எப்படி இருந்தாலும் ஒரு 2 சீட்னால வச்சு பண்ணி வாங்கிக்குவாங்க நினைக்கிறேன். அந்த இது யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணலாம். டைம் இருக்கு ப்ரோ இன்னும். இங்க ஏடிஎம்கேல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல ப்ரோ. கொஞ்சம் ஈகோவெல்லாம் விட்டு கொடுத்து இந்த சசிகலா ஓபிஎஸ் எல்லாம் சேர்த்துனா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகலாம். ஆனா இந்த ஈகோ கிளாஸ் சான்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. சசிகலா சேர்ந்தாலுமே வந்து இப்போ எடப்பாடிக்கு சபார்டினேட்டா போக முடியுமா ப்ரோ? சசிகலா தான் அப்பர் ஹேண்ட் எடுக்கணும்னு பார்ப்பாங்க. அந்த 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 ரீசன்னால தானே எல்லாத்தையும் மேல இருக்க பாத்துக்குவாரு. நம்ம அவங்க எல்லாமே பண்ணுவாங்க ப்ரோ. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அங்கானே என்டிஏ உருவாகிறது உறுதி, அதுல டவுட்டே கிடையாது. 2026 என்டிஏ நல்ல ஸ்ட்ராங்கான என்டிஏ ஃபார்ம் ஆகிறது உறுதி. அதுல எடப்பாடி இருக்காரா இல்லையன்றது எடப்பாடி முடிவு பண்ணணும். சசிகலா இருக்காங்களா இல்லையன்றது சசிகலா முடிவு பண்ணணும். ஆனா என்டிஏ இருக்கும், அவ்வளவுதான். ஆனா அவங்க 2 பேர்லயும் என்டிஏ பர்சன்டேஜ் வாங்கலாம், பட் வின்னிங்க்கு போக முடியாது ப்ரோ. டிஎம்கே தானே வின் ஆகும். ஏன் 2021 எலெக்ஷன்ல 75 சீட்டு ஜெயிச்சாங்களே, அப்புறம் என்ன? 10 வருஷம் ஏடிஎம்கே ஆட்சியில இருந்ததுக்கு அப்புறம் இருந்த ஆன்டி இன்கம்பன்சி, பிஜேபி மேல இருந்த நெகட்டிவிட்டி, அதுக்கப்புறம் இவங்க பண்ண கடைசி மினிட்ல பண்ண எவ்வளவு கோளாறு, டிடிவி தினகரன் வெளியில நின்னது, கமல்ஹாசன் வெளியில தனி கட்சி ஆரம்பிச்சு நின்னது, அவரு க்ளோஸ்ட் எலெக்ஷன் வந்து 10.5 1 இயர் ஒதுக்கீடு கொடுத்து அந்த பக்கம் சவுத்துல இருக்க தேவர் பெல்ட் எல்லாம் அவர் மேல கடுப்பானது, அப்புறம் தூத்துக்குடியில 13 பேர்த்த சுட்டது, ஃபெலிக்ஸ் ஜெயரால் கொலை, பொள்ளாச்சி பிரச்சனை, அப்புறம் அப்ப வந்து ஏடிஎம்கே அப்புறமும் இப்போ அதுல இருந்து ஏடிஎம்கே இல்ல. அது என்ன இல்ல, யாரு இல்ல அதுல? இப்ப ஏடிஎம்கே கூட்டணியில் இல்ல ப்ரோ பிஜேபியோட. அதுதான் என்டிஏ வரும் சொன்னேன். என்டிஏ வந்துரும், பழைய என்டிஏ வந்துரும். ஓகே ஓகே. இல்ல என்டிஏ வந்துருன்னு எப்படிங்க? ரெட்டரை அதுல இருக்குமா இல்ல எடப்பாடி இருப்பாரு? ஏன் ரெட்டல இருக்கும் ப்ரோ. அது எடப்பாடி இருக்காரு இல்லைன்றது எடப்பாடி முடிவு பண்ணும், அவ்வளவுதான். இல்ல இந்த எலெக்ஷன்ல அந்த மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி மாற்றம் இருக்கு. அப்படி எடப்பாடி இல்லைன்னா அடுத்தது யாரு ப்ரோ? சசிகலா இருக்காங்க. சசிகலாவுக்கும் ரெட்டலைக்கும் சம்பந்தமே இல்லையா ப்ரோ? இப்போ சம்பந்தப்படுத்தணும் இல்ல சசிகலா மக்கள் எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு என்னங்க சம்பந்தம் இருந்துச்சு? எடப்பாடிக்கு ரெட்டலைக்கு என்ன சம்பந்தம் இருந்துச்சு? சசிகலா சிஎம் தெரியுமா தமிழ்நாட்டுக்கு? தமிழ்நாட்டோட சிஎம்மா சசிகலாவை தேர்ந்தெடுத்தாங்க. ஏன் அது அது ஏன் எப்படி சிஎம் ஆள தெரியுமா? அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் ஜெயிலுக்கு போனோம், அவங்க கேஸ் இன்னும் இதா இருந்தது. அப்ப அதெல்லாம் கிடையவே கிடையாது. கவர்னர் கிளம்பி போயிட்டாரு வேலை இருக்குன்னு பாம்பேக்கு. கவர்னர் இல்லைங்க, 4 நாள் கழிச்சு நீங்க பதவி ஏத்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பதவி ஏற்கிறதுக்கு இங்க இருக்கிற இடத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க ரெகுலரா பதவி ஏற்பாங்களா, இந்த எம்ஜிஆர் மாளிகா அங்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டாங்க, டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி. கவர்னர்ல ஒரு முக்கியமான வேலையை பாம்பே போயிட்டாருன்னுட்டாங்க. கவர்னர் கிளம்பி போக சொல்லிட்டாங்க. அந்த 6 நாள் கவர்னர் இல்லை. அப்புறம் திடீர்னு அந்த கேஸ் தூசி திட்டி எடுத்து திடீர்னு அடுத்த வாரம் தீர்ப்புன்னு போட்டு
அப்படி போனவங்க தான் 4 வருஷம். அப்ப யார் ப்ரோ கவர்னர்? அது அப்படி பன்வாரிலால் இதுக்கு முன்னாடி அவர் தான் இருந்தாங்க. பிஜேபி தான், பிஜேபி கண்ட்ரோல் தான். ஓகே, அப்ப சசிகலா உள்ள தள்ளுறதும் பிஜேபி பிளான் தான். இப்போ உள்ள கொண்டு வர ட்ரை பண்றதும் பிஜேபி. சசிகலா உள்ளத்துல இருந்து பிஜேபி தான், டிடி உள்ளத்துல இருந்து பிஜேபி தான், ஜெயலலிதா வெளில எடுத்ததும் பிஜேபி தான். ரொம்ப பண்ணாருன்னா எடப்பாடி உள்ள போறதும் பிஜேபியால தான். ப்ரோ நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ப்ரோ. அந்த சும்மா சொன்னேன், கிட்ட நினைக்கிறேன். பட் அவங்க வந்து அப்படி பண்ண மாட்டாங்க, சேர்த்துருவாங்க. எடப்பாடியுமே ரொம்ப இதாக போயிட்டு இருக்காரு இப்போ. இல்ல நீங்க அப்படியே இல்ல ஏடிஎம்கேவே டேமேஜ் வீக் பண்ணணும் அப்படின்னா 2017 வந்து கம்மனவங்க ஓரமா இருந்தாலே தன்னாலேயே ஏடிஎம்கே காணாம போயிருக்க உங்களுக்கு உள்ள அடிச்சுக்கிட்டு. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இருந்ததுனால தான் இவங்க எடப்பாடி ஒரு 4 வருஷம் ஆட்சியில இருந்து அவரோட 400 ஆளுமைன்னு காமிக்க முடிஞ்சது. சென்ட்ரல் சப்போர்ட் இல்லைன்னு இவங்க எதுவுமே பண்ணிருக்க முடியாதுல்ல. அப்பயே உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இல்லைங்க. ஆமாங்க, ஆனா எடப்பாடி வந்து ஒன்ஸ் சென்ட்ரல்லயே எதிர்க்கிறாரு அப்படின்றப்போ இப்ப அவரை தட்டணும் அப்படின்னு பாக்குறாங்க. எங்க இருக்கிறாரு? என்னைக்கு எதிர்த்திருக்காரு? மோடின்ற பேரு சொல்லியிருக்காரு. மோடியை பத்தி பேசுறோம். இங்க அண்ணாமலை கான்ஃபிளிக்ட்னால பிரிஞ்சாங்களா? எங்க அண்ணாமலையும் இப்ப எடப்பாடி சண்டையில சண்டையே கிடையாதுங்க. அது அவங்க சொன்ன முடிஞ்சிருக்கு ஒரே வாரத்துல. ஓகே, இப்ப அண்ணாமலையும் அண்ணான்னு தான் சொல்றாரு. என்ன ப்ரோ கார்த்தி எதிர்த்துறதுல அவரு எதிர்த்துறது. கார்த்தி ப்ரோ உடம்பு சரியில்லையா? வாய்ஸா? ஆமா ப்ரோ, டிராவல்ல இருக்கு அதனால. அப்படியா? ஒரு சளி பிடிச்ச உங்க அண்ணன் எப்படியா இருக்கு? அண்ணன் உங்க லைட்டா சளியும் பிடிச்சிருக்கு லைட்டா. அண்ணன் என்ன ப்ரோ அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைல, அந்த பிரஷர்ல இருக்காரு போல. ப்ரோ பேசுனீங்களா ப்ரோ? அந்த ட்வீட் நேத்து பார்த்ததுக்கு அப்புறம் கேட்கலான்னு இருந்தேன். ஏதாவது பேசுனீங்களா அவர்கிட்ட? ஓகே தான், கொஞ்சம் ரெடியாகி வருவார் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ கார்த்தி ப்ரோ, நீங்க இந்த கவர்னர் அத பத்தி நீங்க என்ன ப்ரோ நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறேன்னா, நீ கவர்னர் ஆக முடியுமா? அது ஆக முடியாது. அது தேவையா தேவையில்லையா? தேவைதான். இல்ல என்னன்னா கொள்கைக்கு கவர்னர் தேவையில்லைங்கிறாங்க, போய் லெட்டர் கொடுக்குறாங்களே, அதான் கேட்டேன். ஏங்க அது எவனோ ஒருத்தன் தப்பா எழுதி கொடுத்ததுங்க. ஏங்க நீங்க தப்பு எழுதி கொடுத்ததா? டக்குன்னு அண்ணன் சீமான் ப்ரோ அதெல்லாம் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணிருப்பாரு. எப்படியும் அதை ஒரு 10 நாளாவது ரிஹர்சல் பார்த்துட்டு தான் ப்ரோ வந்திருப்பாரு. இன்னும் அந்த பாயிண்ட் கூட கோத்ரூ பண்ணாம வந்திருப்பாரு. விஜய் நாளைக்கு ஜெயிச்சு சிஎம் ஆனாலும் விஜய் போய் எங்க திரும்பி நிக்கணும்? இதே ராஜ்பவன்ல கவர்னர் ஏங்க நான் இந்த மாதிரி எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கோம். எங்களுக்கு 117 எம்எல்ஏவோட ஆதரவு இருக்கு, என்னை சிஎம் ஆகுங்கன்னு அவர்கிட்ட தான் போய் நிக்கணும். ஆனா இவங்க உருட்டு இருக்கே ப்ரோ, அவருதான் சான்சலரு, அதனாலதான் அவரை போய் பார்த்தாரு. சான்சலர்ன்றது கவர்னர், அவர் எல்லா யூனிவர்சிட்டியும் அவர் தான் சான்சலர். அவரு அதுக்காக போய் பார்த்தாரு அப்படி இப்படிங்கிறது. ஆனா அதுல அவரு அதுல சொல்லி அவருதான் இதே கொடுத்திருக்காரு, அறிக்கை கொடுத்திருக்காரு தெளிவா. தமிழ்நாட்டுல. ஆனா இது ரொம்ப முரணா இருக்கு ப்ரோ, ஒரு ப்ராப்பராவே இல்ல ப்ரோ. இதுல வைஸ் சான்சலருக்கு தான் அதிக பவர் உங்களுக்கு. சான்சலர் சும்மா கௌரவ பதவி. வைஸ் சான்சலர் ப்ரோ தமிழ்நாட்டுல இன்னும் 6 யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலரே போடல ப்ரோ. வைஸ் சான்சலர் போடல அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வேகன்சிக்கு வந்து ஸ்டாஃப்ஸ் எடுக்கிறதுல நிறைய விஷயம் இருக்கு. அதுவே அவர் அன்புமணி கூட போடுற 4500 ஸ்கூலுக்கு ஹெட் மாஸ்டர் அதெல்லாம் இல்ல, ஸ்கூலுக்கு அது கணக்கு வராது ப்ரோ, யூனிவர்சிட்டி இதான் கணக்கு. இல்ல எல்லாம் தான் வேகன்சி அப்படின்னு எல்லாத்துக்குமே எதுக்குமே போடல அப்படி இல்ல ப்ரோ. இப்போ இந்த இதுல வைஸ் சான்சலர் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆளுநர்னாலதான் வைஸ் சான்சலர் போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அவரு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு. ஆமா ப்ரோ, அது வந்து ஆனா கவர்மெண்ட் ஸ்கூல்ல 4500 ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா அது வந்து என்ன பிரச்சனைனா அது வந்து இவங்க திமுகவுக்கும் அவருக்கும் நடக்கிற ஒரு பிரச்சனை. அது எல்லா இடத்துலயுமே அவங்க வந்து சிஎம் சான்சலரா மாத்தி கேக்குறாங்க. அதுக்குதான் அவர் கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டு அது இன்னொன்னு சொல்லிருந்தாங்க. யூஜி மெம்பரா என்னமோ சொல்லிருந்தாங்க. யூசி மெம்பர் அவங்க வந்து ஒருத்தர் இன்க்ளூட் பண்ணனும். யூஜிசி அதனாலதான் வந்து இப்ப ஓட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. யூஜிசிங்கிறது வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட இது ப்ரோ. பட் அது வந்து
இல்ல அது அதாவது அவங்கதான் வந்து அந்த எஜுகேஷனோட ஸ்கீம்ஸ் எல்லாமே இது பண்ணுவாங்க. இவங்க 2 பேத்துக்கு ஒரு கிளாஷ் போல. ஆனா இது ரொம்ப தப்பு ப்ரோ. ஒரு வைஸ் சான்சலர் வந்து ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து வேணும். அப்பதான் வந்து அடுத்தடுத்து வந்து அந்த காலேஜுக்கா இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்க அனுப்புவாங்க. மத்த சிலபஸ்ல மாத்துறதா இருக்கட்டும் எல்லாமே. அது இவங்க பண்ண மாட்றாங்க. அதுலதான் அந்த வைஸ் சான்சலர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா சிண்டிகேட் மெம்பர்னு சொல்லுவாங்க. அந்த சிண்டிகேட் மெம்பர் வச்சுதான் அந்த அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கட்டும் எல்லா யூனிவர்சிட்டியும் ரன் ஆகும். அதுலதான் யாரோ ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க, அந்த கோயம்புத்தூர்ல நின்னார்ல ஒரு கேண்டிடேட் ஒருத்தர், அவரு சொல்லிட்டு இருந்தாரு இந்த மாதிரி உதயநிதி தான் வந்து சிண்டிகேட் மெம்பரா இருந்தாரு அண்ணா யூனிவர்சிட்டியில அப்படின்னு. வேற எதுக்கு சொல்லல. ப்ரோ வேற ஏதாவது சினிமா அப்டேட்ஸ் இருக்கா ப்ரோ லேட்டஸ்டா? நியூ இயர் ரிலேட்டடா? நியூ இயருக்கு இந்த விஜய் படம்லாம் விடலாங்க. பட் இன்னைக்கு போயிட்டு இதை பத்தி நாளைக்கு போஸ்ட்லாம் விட்டாங்கன்னா அப்புறம் ஆல்ரெடி சும்மாவே இது பண்ணிட்டு ப்ரோ இருக்கீங்க. அது விடாமுயற்சி வேற இருக்கா? விடாமுயற்சி வரும் ப்ரோ, வரும். ஒன்னு வரும். இன்னும் 10 நாள் தானே இருக்கு, வரும். இல்லைன்னு சொல்லி ஒரு பொருளைகளை கிளப்பி கொண்டு இருக்கிறார்கள். வரும் இன்னும் 10 நாள் இருக்குல்ல, வேலைகள்லாம் பார்க்க வேண்டியது முடிச்சுட்டு வரும். ப்ரோ T69 அப்டேட் இல்ல விடாமுயற்சியில வேற ஏதாச்சும் வருமா ப்ரோ இந்த 1ஆம் தேதி நியூ இயருக்கு? ஏங்க இப்படி இந்த 1ஆம் தேதி கேக்குறீங்களா? விடாமுயற்சியிலே 1ஆம் தேதி கார்த்திக் பிரதர் மொத்தம் ஒரு எத்தனை பாட்டு ப்ரோ அதுல? சொல்லுங்க. இல்ல ரொம்ப நாளா இந்த ஸ்பேஸ்ல கேட்டுட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பேச வாய்ப்பு கிடைச்சது. உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். சொல்லுங்க ப்ரோ. இப்போ ஒரு சொன்னிருந்தீங்க, பிஜேபி வந்து டிடிவியை உள்ள வச்சது, சசிகலா உள்ள வச்சது, எடப்பாடியும் உள்ள வைக்கும்னு. கடந்த 3.25 வருஷமா இல்ல இப்பதான் சொன்னீங்க, எடப்பாடியும் ஒத்துக்கனா உள்ள வைப்பாங்க அப்படின்னீங்க. அப்படி இல்லைங்க, யார் யாரை வைக்கணும்னு அவசரம் இருக்கு. இப்ப எடப்பாடி வித்த அவருக்கு சிம்பதி தாங்க வரும், அதனால அதை பண்ண மாட்டாங்க. அவரு வந்து என்டி அலைன்ஸ் தான் இருந்தாரு போன வருஷம் வரைக்கும், போன டிசம்பர் வரைக்கும். அதுக்கப்புறம் தான் கோச்சிட்டு போனாரு. அதுக்கப்புறம் எலெக்ஷன் இப்போ 1 இயர் ஆகுது. இதுக்கப்புறம் திரும்ப வந்தாருன்னா சேர்த்துக்குவாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல சேர்த்துப்பாங்க சேர்த்துக்கலன்றது இல்ல, நீங்க அந்த லைனை சொன்னீங்க, அதனால அவரும் உள்ள போக வேண்டியதா வரும்னு சொன்னீங்க அந்த வார்த்தை. சரி ஓகே, அது யார் எதுவுமே நடக்காதுன்னு நான் என்ன கேட்க வரேன்னா, 3.25 வருஷமா இந்த ஆட்சியில இருக்கு, இந்த ஆட்சியில மேல நிறைய அலைன்மெண்ட், நிறைய இது இருக்கு, கரப்ஷன். சபரிஷன் மேலேயோ, ஸ்டாலின் மேலேயோ, உதயநிதி மேலேயோ, அவங்க மேலாம் யாருமே கை வைக்காம மறுபடியும் எடப்பாடி மேலதான் கை வைப்பாங்களா இவங்க? செந்தில் பாலாஜி மேலாம் வச்சிருக்காங்கல்ல. செந்தில் பாலாஜி ஒருத்தர் தவிர வேற எந்த மினிஸ்டர் மேலேயும் எதுவுமே இல்லைங்களா கரப்ஷன்? கரப்ஷன் இருக்குன்னா கரப்ஷன் எவிடன்ஸ் அதை மாட்டணும்ல. ஒரு ஜார்க்கண்ட்ல ஒரு சிஎம் கைது பண்றாங்க, டெல்லியில ஒரு சிஎம் கைது பண்ணாம முடிஞ்ச அவங்களால இங்க யார் மேலேயும் பெருசா ஆக்ஷன் எடுக்க முடியலையே. யார் மேலேயும் எடுக்க முடியலன்னா எவிடன்ஸ் மாட்டணும்ல. எதுவுமே இல்லாம சும்மா ஆக்சிடென்ட் இது பண்ணுவாங்க. லீகலா ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் தாங்க ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏதாவது ஊழல் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்றாங்க தான். அதுக்கு அவங்க என்ன அவங்க கண்ணை திறந்துட்டு வந்து பிடிச்சிக்கோங்க தெரியும், அவங்க கரப்ஷன் பண்றாங்கன்றது தெரியுது. அதுக்கான எவிடன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரூலிங் பார்ட்டியால கண்டுபிடிக்க முடியாத போதுதான் ஆச்சரியமா இருக்கு. நவீன் நீங்க அது எப்படி நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் ஏஜென்சி டைரக்டா வந்து கை வைக்க முடியாதுங்க. ஸ்டேட்ல இருக்கிறவங்க எஃப்ஐஆர் போட்டு அதுல மணி லாண்டரிங் வேற ஏதாவது உள்ள வந்தா தான் வரும். இல்லைன்னா டைரக்ட் டெரர் இருந்தா தான் உள்ள வர முடியுங்க. இல்லாம அவங்க வெளிய இருந்து வேடிக்கை தான் பார்க்க முடியும். செந்தில் பாலாஜி இல்ல ப்ரோ, அது இன்னொன்னு நீங்க சொன்ன நினைக்கிற மாதிரி அதை பண்ண முடியாதுங்க. ஏங்க அவங்க அந்த அளவுக்கு ரொம்ப ட்ரெயின்டு தாங்க. எல்லாருக்கும் தெரியல, ஈஸியா மாற்ற மாதிரியா பண்ணுவாங்க. சில விஷயங்கள்லாம் ரொம்ப ப்ராப்பரா தெளிவா ஸ்கெட்ச் போட்டு தான் பண்ணுவாங்க. எங்கேயா 1-2 மிஸ்ஸார இடத்துல மட்டும் தான் பிடிக்க முடியும். இல்ல நீங்க அந்த வார்த்தையை சொல்லும் போது தான் சரி, கணக்கு காட்டுறதுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவ்வளவு ஆடிட்டர்ஸ் வச்சிருப்பாங்க, அவ்வளவு அதுல கூட தப்பிக்க முடியாத அளவுக்கு ஸ்கில் எல்லாம் இருப்பாங்க. பல வருஷமா அடிச்சிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சர்க்காரி கமிஷன்ல அது படிச்சு பாருங்க, சரியான ஃபன்ன காமெடியா இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் அதே மாதிரி இந்த கோவத்துல அந்த சுத்தம் பண்றதுக்கு உதவி இருக்கு, அதுக்கு விளக்க அப்படித்தான் இருக்குங்க. அதுல முதலை இருக்குங்கிற காமெடி தான்.
அதனால நீங்க அரசியல்வாதி எல்லாருமே பண்றாங்கன்னு தெரியும். ஆனா நீங்க வந்து எவிடன்ஸ் அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க விட்டுட்டு போக மாட்டாங்க. நீங்க போய் அப்படியே பிடிக்கிற மாதிரி அப்படியே ரெட் கேண்ட கையோடையில பிடிக்க முடியும். அப்படியே எவிடன்ஸ் விட்டுட்டு போய் ஒரு சிஎம் தூக்குனாங்க. அவங்கதான் புரட்சி தலைவி அம்மா. அது வந்து புதுசா உள்ள வந்தங்காட்டி என்ன பண்றான்னு தெரியும் பண்ணி விட்டாங்க. அரசியல்ல ஃபர்ஸ்ட் டைம் பவர் நினைக்கிறதாங்க உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் டைம் தானே அதுக்கு? ஆமா ப்ரோ, ஃபர்ஸ்ட் டைம். ஆமா 1991. அப்ப எப்படி ப்ரோ இந்த 2G இதெல்லாம் விட்டாங்க? அது எப்படி ப்ரூவ் ஆகாம போச்சு ப்ரோ அந்த 2G இதெல்லாம்? அது இன்னும் நடந்துட்டானே ப்ரோ இருக்கு. அந்த இல்ல இல்ல, அது அதெல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அந்த கேஸ் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. ஒண்ணும் இல்லாம ஆயிடுச்சு. இல்ல இல்ல, திரும்ப அப்பீல் அது அப்படியே கன்விக்டட் வாய்ப்பு ரொம்பவே கம்மி அதுல வரக்கு. ஆமா ப்ரோ, அது திருப்பி வந்தாலும் அவங்க இது பண்ண முடியாது. மேல்முறையீடு தான் அது. கன்விக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம். டெக்னிக்கலா நிறைய சொல்லி இது பண்ணிடுவாங்க, கஷ்டம். இது எப்படின்னா எல்லாருமே பேசுறது மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த. நீ மக்கள் வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி மக்கள் தெரிஞ்சு ஓட்டு மாத்தி போடுங்க அப்படிங்கிறது அதெல்லாம் யூஸ் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எனக்கு ரீசெண்டா மத்தபடி கன்விக்ஷன் வாங்கி தரதெல்லாம் வாய்ப்பே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எல்லாரும் தான் தப்பு பண்றாங்க, ஆனா கன்விக்ட் ஆகுறவங்க ரொம்ப ரொம்ப மினிமம். அதுவும் வந்து ரொம்ப ஏதாச்சும் மாதாந்தனமா பண்ணி மாற்றதான ஒழிய ஒண்ணு இல்ல ப்ரோ. இந்த கோடநாடு சொன்னாங்க, இப்ப என்ன ஆச்சு பாத்தீங்களா? அது என்ன கணக்குல இருக்குன்னு புரியல. அவ்வளவு டெத்து. டிஎம்கே வரக்கு முன்னாடி டிஎம்கே வந்த உடனே கண்டுபிடிப்புன்னு சொன்னாங்க. ஆனா இப்ப எடப்பாடியே என் மேல பழி போடுறேன்னு சொல்றாங்க. அதெல்லாம் ஆனா நடந்திருக்குங்கிறது நடந்திருக்காங்க. அவ்வளவு கொலை நடந்திருக்குன்னு நடந்திருக்கு. அது எப்படி தெரியாமலா இருக்கும்? ஆனா அது வெளியே வரவே இல்லை. இதெல்லாம் நமக்கு காட்டுற மேஜிக் தான் ப்ரோ. என்ன நடக்குதுன்னே ப்ரோ. இப்போ நீ இத பத்தி பேசுறீங்க. இப்ப ஃபியூச்சர் சிஎம் அண்ணன் சீமானுக்கும் வருண் ஐபிஎஸ்க்கு ஒரு வார் போகுது, அது பாத்தீங்களா? வருண் ஐபிஎஸ் வந்து அவர் டெல்லியில ஒரு ரிப்போர்ட் சொல்லிருக்காரு. சேர்ந்து மீட் பண்ற ஒரு மீட்டிங் இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு அப்படின்ட்டு ஜஸ்ட் சொன்னாரு, அவ்வளவுதான். மற்றபடி அது என்ன சொல்றது, அவருக்கு இப்போ டிஐஜியா ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. இஷ்யூ இருக்கு அதுல. உங்க போன்ல ஏதாவது ஃபால்ட்டா நெட்வொர்க் ஃபால்ட்டா இருக்கு? டெய்லியுமே உங்களுக்கு வாய்ஸ் இதே மாதிரி தான் கேக்குது. உங்களுக்கு ரொம்ப பிரேக் ஆகி வருது. யாரு என்ன சொல்றீங்களா? இல்ல சந்தோஷ் போன் டெய்லியுமே ரெகுலராவே 3-4 டேஸா வாய்ஸ் இதே மாதிரி. இன்னைக்கு வருண் ஐபிஎஸ் வந்து பிரஸ் எல்லாம் மீட் பண்ணி பேசியிருந்தாப்ல. அவருக்கு வேற வேலை இல்லை சீமானுக்கு. சும்மா ஊருல இருக்கு. அது சாட்டைக்கும் வருணுக்கு ஏதோ பஞ்சாயத்து போலத்துல, அதுல வந்து நம்ம சீமானும் மாட்டிட்டாப்ல. அவரு சீமான் ஏன் ப்ரோ இந்த விஷயத்தை பத்தி ஒண்ணுமே போராட்டம் எதுவுமே பண்ணல, சும்மா அப்படியே சைலண்டாவே இருக்காரு. அண்ணன் வேற எதுல எப்படி சேர்ப்பாரு. ஆனா இந்த ஃபிளைட் மோடு பிரச்சனையில இருக்காருங்க. ஃபிளைட் மோடு போடும்போது ஃபிளைட்ல போனாரா? அவன் ஏரோப்ளேன் மோட்ல வச்சிருந்தானா ஏரோப்ளேன் போனானா? அது நீங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி அவர் விடுங்க, அவர் ரொம்ப சீரியஸா எல்லாம் எடுத்துக்கிட்டு வரலைங்க. அவர் பாட்டுக்கு ஒரு பக்கம் எங்கேயாவது ஆனா அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்த பிஜேபியும் ஏடிஎம்கேவும் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாங்கப்பா. அந்த யார் அந்த சாரு அதை கொஞ்சம் நல்லா ட்ரெண்ட் பண்ணி வேற விட்டுட்டு இருக்காங்க. ஆமா, அது எங்க இருந்து வந்தது, யார் அந்த சார்ன்றது அவன் வந்து அந்த பொண்ணு கிட்ட கேட்டிருக்கான். நம்ம அது எஃப்ஐஆர்ல இருக்கு. அந்த சாரு கிட்ட ஏதோ அது சாருன்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்ணி ஏதோ சொல்லியிருக்கானாமா. அதை எஃப்ஐஆர்லயும் நோட் பண்ணியிருக்காங்க. அதை வந்து இப்போ இவங்க பிடிச்சிட்டாங்க. அது கரெக்டான டூலா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏடிஎம்கேவும் ஐடி விங் வந்து பயங்கரமா யூஸ் பண்ணியிருக்காங்க. போஸ்டர்லாம் அடிச்சு அப்புறம் இந்த மால் எல்லாம் காட்டி நல்லா அட்டென்ஷன் இது கொண்டு வந்துட்டானுங்க. அது யார் அந்த சாரு அப்படின்னு. அந்த சார் யாரு இத பத்தி ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறானுங்க. சும்மா அந்த அன்புமணி ராமதாஸோட ஃபேமிலி இஷ்யூ தான் நேற்று ஃபுல்லா போட்டுருந்தாங்க.
இல்ல ப்ரோ, ஆக்சுவலி வந்து இப்போ நான் நோட் பண்ணதை பத்தி பார்த்தா கொஞ்சம் 2-3 நாளா சோஷியல் மீடியால நிறைய விஷயங்கள் போகுது வருது. டக்குனு இந்த சோசியல் விஜய் மீடியால தான் ப்ரோ வருது. நியூஸ் சேனல்லாம் அதை பத்தியே போட மாட்டேங்கிறாங்க. இல்ல இந்த அந்த அவங்க அந்த அப்பா அம்மா பையன் சண்டை அது கொஞ்சம் டக்குன்னு ட்ரெண்ட் ஆச்சு. அததான் நேத்து ஃபுல்லா கண்டென்ட்டா போட்டிருந்தாங்க. ஆமா, அப்புறம் இந்த சாட்ட மேட்டர் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு. இப்போ இந்த வருணோடது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஒரு மாதிரி மாறி ஏதோ பண்றாங்க. சோசியல் மீடியால மட்டும்தான் அந்த அதிமுக அந்த யார் அந்த சாருங்கிறது வந்து அது விட்டாச்சுன்னா நியூஸ் ஜேல போட்டிருக்கானுங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இந்த டிவிகே விஷயம்லாம் ரொம்ப சப்ப மேட்ரு. அதையும் ஒரு இதாக்கி கைது பண்ணிட்டேன்னு சொல்லி அது என்ன எப்படின்றதே தெரியலைங்க. ஏன்னா இப்போ ஒரு போராட்டம் பண்ணா அவங்களை எடுத்துட்டு போய் மண்டபத்துல அடைப்பாங்க. அவங்க போராட்டம் பண்ணலங்க, பேம்ப்ளெட் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஆக்சுவலி காலேஜ் முன்னாடி கொடுக்கவே கூடாதுங்க. அதெல்லாம் அதுவே தப்பு. காலேஜ் முன்னாடி நம்ம அதை எப்படி கொடுக்க முடியும்? எத்தனை காலேஜ் முன்னாடி எல்லாம் பேம்ப்ளெட் எல்லாம் கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. பேம்ப்ளெட் வேறங்க, இது கொடுக்க கூடாது. இல்ல பேம்ப்ளெட்னா நீங்க வந்து ப்ரொமோஷன் காலேஜ் ரிலேட்டடா மத்ததெல்லாம் கொடுக்கல. நீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் பொலிட்டிக்கல் அந்த மாதிரி உள்ள போகும்போது ப்ரோ அந்த விஜய் வந்து 10 நிமிஷம் பேசணும்னு சொல்றாரு. என்ன ப்ரோ பேசிருப்பாரு அப்படி ஆரன் ரவி கிட்ட? 10 மினிட்ஸ் மீட்டிங் தான் சொன்னாங்க. நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களான்னு கேட்டாலே அந்த 10 நிமிஷம் முடிஞ்சிடும். அண்ணா சுற்றி நடக்குது, அதை கொஞ்சம் ஆக்ஷன் எடுத்து நீங்கள் கொஞ்சம் பண்ணுங்க சார், நீங்கள் கொஞ்சம் தனிப்படை சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார், அந்த மாதிரி தான் வந்து பண்ணுங்க, அவ்வளோதான். கௌரவ சந்திப்பு அப்படிதான் இருக்கும். அதுக்கு மேலே என்ன பேசியிருப்பாங்க? எனக்கு யார் பண்ணாலும் அவ்வளோதாங்க பேச முடியும். அவருமே ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆக்சுவலாக இது முடிஞ்சு போச்சுங்க. இந்த மேட்ரு கோர்ட்டில் சொல்லிட்டாங்க ஆல்ரெடி. அங்கே வந்து 3 மகளிர் எஸ்பி அவங்க தலைமையில் ஒரு படை அமைச்சு அவங்க அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க கேஸை. ஓகேவா? இதுக்கப்புறம் சிபிஐக்கு போகிறாங்க கேஸ். அவங்க தான் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்படி போய்டும் ப்ராசஸ். இதுக்கு நடுவில் இவங்க சும்மா பேசுகிற ஓகே எல்லாரும் பேசிட்டாங்க, நம்மளும் பேசுவோம், இன்னைக்கு பேசுவோம். அவர் வந்து அண்ணாமலை பண்ணிட்டாரு, நம்ம ஒரு போராட்டம் பண்ணோம், நான் இவர் எடப்பாடி எல்லாரும் ஓகே இது திமுக மேலே ஒரு அட்டாக் பண்ணுறாங்க. அது நல்ல விஷயம் தான், அவேர்னஸ் தான். பட் அவர்கிட்ட போய் பேசுறதுனால ஒன்றும் நடக்காது ப்ரோ. அது கரெக்ட். ரெண்டாவது விஷயம் வந்து இவர் வந்து ரொம்ப லேட்டா ரியாக்ட் பண்ணியிருக்காரு ப்ரோ. இப்போ இந்த விஷயத்த வந்து பிஜேபியா இருக்கட்டும் போனாலும் தமிழ் லேட்டா போனாரு, சீக்கிரம் போனாரு, நேற்று போனாரு, இன்னைக்கு போனாருன்னா இல்லை சொல்லியிருக்காங்களா? அதுதான் இல்ல, அது கரெக்ட் தான். ஆனா நீங்க வந்து இப்போ ஏடிஎம்கேவோ பிஜேபி இருக்கட்டும், இதை ஒரு நல்ல டூல் மாதிரி யூஸ் பண்ணி ப்ரோ பிஜேபி நல்லா ஸ்கோர் பண்ணிட்டாரு ப்ரோ. அண்ணாமலை ஸ்கோர் பண்ணிட்டாரு ப்ரோ. இது இல்ல இந்த ஏடிஎம்கேவே அண்ணாமலை இந்தியா ஃபுல்லா வைரலான காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் ஏடிஎம்கேவே கொஞ்சம் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ணாமலை நல்லா பிடிச்சிட்டாரு. கரெக்டான ஈவெண்ட்டா கரெக்டா பிடிச்சி கரெக்டா ஆக்ட் பண்ணிட்டாரு. நம்ம ஸ்கில்டா மூவ் பண்ணிட்டாரு இந்த இதுல. அண்ணாமலையை ஏன் பிடிக்குது நமக்கு, அண்ணாமலை ஏன் பிடிக்குதுன்னு கேட்குறீங்க. அண்ணாமலை வந்து நேற்று இவங்க ஒரு போராட்டம் பண்ணாங்க இஎம்ஆல் இடிஎம்கே, அதுக்கு ஒரு ட்வீட் போட்டாரு. அப்போ எல்லாரும் சொன்னாங்க ஓகே அண்ணாமலை வந்து பிஜேபி போராட்டத்துக்கு ஆதரவாக போடுறாரு, அப்போ இடிஎம்கே பிஜேபி அலைஞ்சு வைக்க போதா? இது டிவியில் யூடியூப் சேனலில் இவங்களாம் பேசிகிட்டு இருந்தாங்க. ஓகே இன்னைக்கு டிவிக்கேல விஜய் போய் பார்த்தாரு. விஜய் போய் பார்க்கும்போது எனக்குமே என்னங்க போய் பார்த்தாரு, பெட்டி கொடுக்காம போயிட்டாரு. போனாரு, பார்த்துட்டு ப்ரெஸ்லாம் வெளில வெயிட் பண்ணுறது, ஒரு சும்மா வந்துட்டு ஒரு 2 நிமிஷம் இது ஏதாவது சொல்லிட்டாவது போயிருந்துருக்கலாம், சொல்லாமல் ஒரு பாட்டுக்கு போயிட்டாரு அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா அண்ணன் ரொம்ப ஜாலியாக அரசியல் பண்ணிருக்காருன்னு நான் போட்டேன். அப்புறம் அண்ணாமலை வந்து அதுக்கும் சப்போர்ட்டாக ஒரு ட்வீட் போட்டாரு விஜய் வந்துட்டு போனதும். அப்போ அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சியெல்லாம் பார்க்காம அந்த பொண்ணோட சகோதரனை எல்லா கட்சிக்காரங்களும் வந்து நிற்கிறது சந்தோஷன்ற மீனிங் ஒன்று போட்டிருந்தாருல, அவ்வளோதான். இவர் ஸ்கோர் பண்ணிட்டார், அவர் ஸ்கோர் பண்ணிட்டார் அப்படிலாம் தேவையில்லை. இதில் எல்லாருமே இது வந்து இப்படி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா எல்லா கட்சிக்காரங்க வந்து நிப்பானுங்கப்பா அப்படின்றது தெரிஞ்சா நல்லது தானே. இஷ்யூவா பாத்தீங்கன்னா தானே இல்ல இவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு, அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரு ப்ரோ. அப்படிதான் கரெக்ட் ப்ரோ. பட் ஆனா வந்து எப்படின்னா, இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளவு தப்பு பண்ணிட்டு இருக்கு, ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி இருக்கு, அவன் எப்படி வந்தான்ற ஒரு வழி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அவ்வளவு பெரிய செவுரை வந்து உடைச்சு அந்த செவுத்துக்குள்ள இருந்து டெய்லி வந்துட்டு போறானுங்க. ஒரு எப்படி சொல்ற காடு மாதிரி இருக்கு அது பார்க்கவே. அந்த மாதிரி சில விஷயம்லாம் இருக்குல்ல ப்ரோ, அதெல்லாம் அட்ரஸ் பண்றாங்கல்ல. இப்போ இவங்க வந்து அதை பண்ண மாட்டாங்களா ப்ரோ எந்த ஒரு விஷயத்துக்குமே? யார் பண்றாங்கலாம் வேணாம், ஏதோ ஒண்ணு இது அது செய்யறாங்கல்ல, அவ்வளவுதான். இதுக்குள்ளேயே நீயே பண்ணல, நீயே சொன்ன அப்படின்றத நம்ம சொல்ல தேவை.
ப்ரோ கார்த்தி ப்ரோ நீங்க பப்ஜி எல்லாம் ஆடுவீங்களா? பப்ஜில இல்ல ப்ரோ. ஃப்ரீ ஃபயர் ஆடுவாரு. இல்ல வெறும் மூவிஸ் பாலிடிக்ஸ் பிஸியா இருக்கிறீங்க. ஃப்ரீ டைம் ஸ்பெண்ட் பண்றது நாங்க ஃப்ரீ டைமுக்கு மூவி பார்ப்போம். உங்களுக்கு மூவி பாக்குறதா ப்ரொஃபஷனே. ஸோ அதுல ஃப்ரீ டைம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க? இருக்கும்போது யூடியூப் அப்படிலாம் எங்க ஃப்ரெண்ட்ஸோட வெளில போயிட வேண்டியதான், வெளில சுத்த வேண்டியதான். ப்ரோ நீங்க பேசாம ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிங்க ப்ரோ. ஆரம்பிச்சு உங்க கருத்துக்களை அப்படியே தெரிவிக்கிற மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் போடலாம்ல. அப்புறம் அது ஒர்க் அவுட் ஆகாது ப்ரோ. அது அதெல்லாம் கஷ்டம். அதெல்லாம் நல்லா இருக்கும்ல ப்ரோ. அப்புறம் அப்படியே நியூஸ் சேனல் எல்லாம் உட்காந்து பேசலாம் ப்ரோ. அது அவரோட ஐடியாலஜி அது இல்ல ப்ரோ. அவர் பேஷன் ஐடியாலஜி அது இல்ல. ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த இவரு மைண்ட் ப்ளோயிங். நம்ம டார்கெட் என்னன்னா பல டைம் சொல்லிட்டேனே உங்களுக்குலாம். எங்களுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. நீங்க ஃபர்ஸ்ட் டைரக்டா இறங்கி ப்ரோ, இறங்கி எலெக்ஷன்ல நின்னுட்டு அப்புறம் பாத்துக்கலாம் ப்ரோ. அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் ரைடு வர அளவுக்கு சம்பாரிச்சுட்டு. ஆமா ப்ரோ, கரெக்டா ரன் அதுக்கு தான் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு கட்சியில சேர்ந்து அந்த ரைடல் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். இல்ல சேனல் ஆரம்பிக்கிறது கூடாது ப்ரோ. நம்ம எல்லா சேனல்லையும் பேசுற மாதிரி பொசிஷனுக்கு வரணும் டைரக்டா. என்ன ப்ரோ இன்னொரு 5 வருஷத்துல ட்ரை பண்ணிடுவீங்களா ப்ரோ பாலிடிக்ஸ்குள்ள? கோல் ஒன் எப்ப நடக்குதோ அது நடக்கவே இல்லைன்னா அது நடக்காது. டென்டேட்டிவ் தான் அப்போ. ஓகே ப்ரோ. அடுத்து உங்க பேஷன் ஸ்டுடியோஸ்ல என்ன படம் ப்ரோ ரிலீஸ்? அடுத்து இருக்கு ப்ரோ ரிவால்வர் ரீட்டா ரெடியா இருக்கு. அது ட்ரெய்லர் இல்ல ஆக்சுவலா அது ப்ரோமோ. அது ட்ரெய்லர் கிடையாது. ட்ரெய்லர் வரும். சாரி அந்த ப்ரோமோ அது ப்ரோமோ சும்மா. அது ரெடியா இருக்கு. அதுக்கப்புறம் மிஸ்டர் பாரத்னு ஒரு படம் லோகேஷ் கனகராஜ். ஜெகதீஷோட ரூட் எல்லாமே டைப்ல தான் பண்ணுவாங்களா எல்லா படமும்? ஆமா ஆமா சேர்ந்து பண்ணுவாங்க. சில படங்கள் கிரியேட்டிவா பேசுவாங்க. சில படங்கள் இல்ல ஜெகதீஷோட தனிப்பட்ட ப்ரொடக்ஷன் அது. ஏன்னா அவரது தனி, அது அவருடைய தனி கம்பெனி அது. அதுக்கப்புறம் அவரு அருள்நிதி படம் ஒண்ணு இருக்கு. இப்போ அடுத்தது ரிலீஸ் சித்தார்த் படம் அது மார்ச்ல ஷூட்டிங் மார்ச் ஆயிடும். அது இருக்கு. அதுக்கப்புறம் லாரன்ஸ் படம் பென்ஸ் இருக்கு. அதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு ஒரு ஜி ஸ்குவாடும் இதுவா ப்ரோ? 3 ப்ரொடக்ஷன் மட்டும் காம்பினேஷன் இல்ல. இந்த படம் சேர்ந்து பண்றாங்க. மிஸ்டர் பாரத் சேர்ந்து பண்றாங்க. மிஸ்டர் பாரத் அண்ட் பென்ஸ் 2 படம் சேர்ந்து பண்றாங்க. அது இருக்கு. ஒரு 10-12 படம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிலீஸ் எது? ரிவால்வர் ரீட்டா தானே ப்ரோ? மோஸ்ட்லி ரிவால்வர் ரீட்டா தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். அப்புறம் மிஸ்டர் பாரத் இருக்கும். அடுத்து அருள்நிதி படம் இருக்கும். ஏப்ரல் அந்த மாதிரி. அருள்நிதி படம் யார்? பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மாசம் ஒரு படம் இருக்கும்னு நினைக்கிறேன். அருள்நிதி படம் டைரக்டர் யாரு ப்ரோ? அது வரும் இன்னும். அது இது ஒரே ஒரு போஸ்டர் மட்டும் தான் விட்டோம் நாங்க. ஒரு அருள்நிதி ஆன் போர்டுன்ற மட்டும் தான். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். ப்ரோ வணங்கான் படத்துக்கு பாலாஜி சார் நான் உள்ள வந்து நல்லா ப்ரொமோஷன் பண்றாரு ப்ரோ. இன்டர்வியூல ஆமா, அவரு எந்த படங்களுக்குமே பேட்டி எல்லாம் கொடுத்தது இல்ல அதிகமா. இந்த படத்துல அதிகமா கொடுக்குறாரு. எந்த சேனலுமே விட்டு வைக்கல ப்ரோ. என்னென்னமோ
கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து என்ன கேட்டாலும் பதில் சொல்றாரு. என்ன எல்லாம் ஒரே வார்த்தையில தான் சொல்றாரு. பட் வந்து எதுக்குமே வந்து ஸ்கிப் பண்றதெல்லாம் இல்ல. எல்லா கொஸ்டினும் பதில் சொல்றாரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஒரு வாட்டுக்கு ஒரு நல்லா பேசுறாரு. சில்லா பேசுறாரு. அவரோட வேற சைடு பார்த்த மாதிரி இருந்துச்சு இன்டர்வியூஸ்ல. அந்த அடிக்கிறது, மிரட்டுறது அந்த மாதிரி இல்லாம கொஞ்சம் ஃபன்னா இருக்கு அவரோட. இந்த அளவுக்கு இன்டர்வியூ கொடுத்து நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்ல. எதுக்கு கொடுத்துருக்க மாட்டாரு. ஆனா இது ரொம்ப ஜாஸ்தி. எல்லா சேனல்லயும் பேசிட்டு இருக்காரு. ஆமா. அதுல இந்த மாதிரி அந்த விஜய் அவர் வந்து அந்த அவார்டு வாங்கும்போது நான் உட்கார்ந்து இருந்தது அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது எந்த அவார்ட்ல அது? விஜய் அவார்டு. எனக்கு ஞாபகம் இல்ல. விஜய் அவார்ட்ஸ்ல ப்ரோ ஆனந்த விகடன். ஆனந்த விகடன். அது அவர் நடந்து வரும்போது இவர் உட்கார்ந்து இருந்த கால் மேல கால் போட்டு. அது ஆனா அவர் சூப்பரா சொன்னாரு. அவர் என்ன விட சின்ன பையங்க. எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்றாரு. ஆனா விஜய் எனக்கு பிடிக்கும்னு சொல்லி ஒரு காரணம் சொல்றாரு. அவர் எந்திக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது ஆக்சுவலா சும்மா அது வேணுங்க. இல்ல அது நீட் இல்ல அந்த இடத்துல. அது அதத்தான் அவரு சொன்னாரு. அவர் விஜயோட சீனியர் தானே, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த வணங்கான் மாதிரி படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பேரு வரும் ப்ரோ அவரோட படத்துக்கெல்லாம். ஆமா. அவரு ஆனா என்ன கொஞ்சம் பயமா இருக்கும் அவர் படம் எல்லாம் பாக்குறதுக்கு. ஒரு வேற மாதிரி அந்த கிளைமேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணுவாரா, கொஞ்சம் பயமா இருக்கும் அவர் படம் பாக்குறதுக்கு மட்டும். இந்த வணங்கான் அப்படி இருக்காது. அந்த ட்ராஜடி அந்த அளவுக்குலாம் இருக்காது. கதற கொலை பண்ணி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஐயோ இந்த நான் கடவுள்லாம் பார்த்து கிளைமேக்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி ஆக்கி விட்டாரு ப்ரோ. அதா இருக்கட்டும், பரதேசி இருக்கட்டும், நான் கடவுள் அவனிலாம் காமெடியா போகும் ஸ்டார்டிங்ல இருந்து கடைசி அது அதை பத்தி எல்லாம் கேக்குறாங்க. அவரு சொல்றாரு எனக்கு அதாங்க பிடிச்சிருக்குங்கிறாரு. அப்புறம் அவரு நான் வந்து எனக்கு போர் அடிச்சா ஒரு காட்டுக்குள்ள போய் உட்காந்துக்குவேன் அப்படிங்கிறாரு. நிறைய விஷயம் பேசுறாரு. அது நல்லா இருக்கு. அப்புறம் இந்த அகோரியை பத்தி பேசுறதா இருக்கட்டும், பர்சனலா சில விஷயங்கள் கேக்குறாங்க. அதை கரெக்டா ஸ்டாப் பண்ணி அதை அப்படியே பாஸ் பண்ணி போறாரு. அதுக்கு ஒரு பதில் சொல்லிட்டு அப்படியே பாஸ் பண்ணி போறாரு. நிறைய இன்டர்வியூ கொடுத்துருக்காரு, நிறைய பேசியிருக்காரு. பாலா மாமா எல்லாம் கேட்டிருக்காங்களா? ஆமா உங்களை பாலா மாமான்றாங்களே, அதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? அதை பத்தி கேட்டாங்க. அவரு அது சில விஷயம் பார்ப்போம்ப்பா, சில விஷயம் பார்க்க மாட்டேன் அப்படின்ட்டாரு. அப்புறம் இந்த வர்மா படத்துல அந்த ஹீரோயின் அடிச்சேன்னு சொன்னாங்களா, அதையும் கேட்டாங்க. என்னென்னமோ அவர் பத்தி வந்து எல்லா கான்ட்ரவர்சியுமே கேட்டாங்க ப்ரோ. அது அந்த கலாட்டால ஒருத்தர் எடுப்பாரு, அவரு தான் கேட்டு இருந்தாரு. கோபிநாத்தும் அவரும் கேட்டு இருந்தாரு. அண்ணன் எடுத்து அண்ணன் எடுத்துருப்பாரு. அண்ணன் இல்லாம போயிட்டாரு ஊர்ல. அப்ப கார்த்தி ப்ரோ, மிஸ்டர் பி நீங்க தியேட்டர் வச்சிருந்தீங்களா ப்ரோ? தியேட்டர் என் மூஞ்செல்லாம் பார்த்தா தியேட்டர் வச்சிருந்த மாதிரியா இருக்கு ப்ரோ. இல்ல நேத்து தான் சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. நான் சொன்னேனுங்க. நான் பாதியில தான் வந்தேன். நான் என்னன்னே தெரியல, அதே உட்காந்துருந்தேன். ஊர்ல ஒரு தியேட்டர் லீஸ்க்கு வந்து ஒருத்தர் எடுத்திருந்தாரு. அந்த தியேட்டர் பழைய டப்பா தியேட்டர். ரொம்ப ஃப்ரெண்டு தான், ரொம்ப பழக்கம். சேலம்லேவா? சேலம் பக்கத்துல ஒரு 50 கிலோமீட்டர் இருக்கும். சங்ககிரின்னு ஒரு ஊர். அந்த தியேட்டர் நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போனேன். ஏப்ரல்ல ஊருக்கு போயிருந்தேன். ஓகே ப்ரோ. அவன் போனப்ப இந்த மாதிரி தியேட்டருக்கு ரெனோவேட் பண்ணா தியேட்டர் ரன் ஆகும், ரெனோவேட் பண்ண முடியல, காசு இல்லை. நான் அப்போ சும்மா ஏதாச்சும் எவ்வளோ ஆகும் என்னன்னு கேட்டால் அவர் ஒரு அமௌண்ட் ஆகும்னாரு. சரி நான் டக்குன்னு தம்பி ஒன்னால இது 50% கொடுக்க முடியுமா, நான் 50% ரெடி பண்ணி நான் தேட்டர் அப்படின்னாரு. சரி நம்மளும் சும்மாவே இந்த மாதிரி 10 நாளைக்கு வேலைக்கு பார்த்து சுற்றுறது, நம்மளும் ஒரு பில்டப்பா தேட்டர் ரெடி பண்ணா சொல்லாமேன்னு சொல்லிட்டு பேங்க் லோன் இதெல்லாம் கடன் உடனே வாங்கி ரெடி பண்ணி பணத்தெல்லாம் கொடுத்தா அந்த காசெல்லாம் செலவு பண்ணிட்டு தியேட்டருக்கு செலவு அந்த ஆளு தியேட்டர் செலவு பண்ணிட்டு அந்த ஆளு ஒண்ணுமே போடாம நிறுத்திட்டான் அப்படியே. அதுக்கப்புறம் பேசுறது
இல்ல அதான் ஷேர் சொல்றேன் கொடுத்தாங்களா வரேன். இல்ல ஒன்றும் கொடுக்கல, சொல்றேன். அதுக்கப்புறம் இன்னும் சொன்னதுக்கு மேல அதிகமான காசு ரெடி பண்ணி கொடுத்துட்டு எல்லாம் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அவன் ஒரு இடத்துல ஒருத்தர்கிட்ட பணம் வாங்கி போட்டு அவருக்கு ரிட்டர்ன் கொடுக்கல. அப்போ அவருக்கு ரிட்டர்ன் கொடுத்தாதான் அவர் தேட்டர் ஓப்பன் பண்ண விடுவாரு. இந்த பிரச்சனை எனக்கு தெரிஞ்சோன்னு நான் சொல்லிட்டேன், இப்பயே நீ இவ்வளோ டூபா இருக்க, உன்கிட்ட நான் 10 வருஷம் உன்னோட டிராவல் பண்ண முடியாது, அதனால இப்பயே என்னை கழித்து விட்டு ராஜா, நான் ஓடிடுறேன், உன் சாவகாசம் எனக்கு வேணாம் அப்படின்ட்டேன். ஓ ஓகே அதனால அவன் இப்போ லேண்டை விற்று அந்த காசை கொடுக்குறேன்னு இருக்கான். அதில் இப்போ கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, மீதி கொஞ்சம் வந்துச்சுன்னா ஓ ஓகே விட்டுட்டு நம்ம கடமையை நம்ம செய்வோம். ஆனா நீங்க வந்து பேங்க்ல இருந்து வாங்கினது அதுக்கு கடன் கட்டுறது அதெல்லாம் ஒரு தலைவலியா போயிருங்க. அந்த மாதிரி இப்போ டயர் இந்த டூ சிட்டி இந்த அந்த 1.5 மாதிரி வருஷமா அதுதானே ஏரியாலாம் கட்டிட்டு இருக்கேன். இந்த 1.5 வருஷமா அதுதானே பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ நியூவா அந்த தியேட்டர் கட்டுறாங்களா ப்ரோ, அதோட காஸ்ட் எல்லாம் எவ்வளவு ப்ரோ வரும்? அது லேண்ட் லேண்ட் வேல்யூ ஊரை ஏரியா பொறுத்து இருக்குல்ல. ஒரு ஊருக்கு ஒரு லேண்ட் வேல்யூ மாறும்ல. எல்லா ஊர்லயும் ஒரே லேண்ட் வேல்யூ இருக்காதுல்ல. ஒரு சில ஊர்ல அதிகமா இல்ல இருக்கும், ஒரு ப்ரோ, சில ஊர்ல அந்த கம்மியா லேண்ட் இருக்கும். வேல்யூ கேட்கல, அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் அந்த இது கேட்டேன். அது நம்மளோட தேட்டரு, இன்டீரியர் அதெல்லாம் இதை பொறுத்து 2 கோடியாகும் வச்சுக்கோங்களேன். ப்ரோ. இப்போ 2 அந்த 3 கோடி. ப்ரொஜெக்ஷன்லாம் இருக்குல்ல, அது வந்து கியூப் வந்து தருவாங்களா இல்ல இவங்க சில தேட்டர்லாம் அவங்களே ஓன் பண்றாங்களே, அதான் கேட்டேன். சில பேர் வந்து கியூப்ல தருவாங்க. அவங்க கியூப்ல இருந்து ரெண்டல் நீங்க மாதிரி இஎம்ஐலயும் எடுத்துக்கலாம். வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா அதான் கியூப்ல இருந்து இஎம்ஐலயும் வாங்கிக்கலாம், அப்படி இல்லைனா நீங்க விலைக்கும் வாங்கிக்கலாம். இந்த இந்த பிவிஆர் இந்த ஐநாக்ஸ் இதெல்லாம் இருக்குல்ல ப்ரோ, இது இவங்கலாம் எப்படி அவங்கள ஓன் பண்றது? இந்த நேஷனல் செயின்ஸ்லாம் அவங்களே எப்படின்னா அவங்களாம் விலைக்கு தான் வாங்கியிருப்பாங்க. ஓ, அவங்க ஓன் பண்ணிடுவாங்களா? ஆமா. அதுல என்னென்ன ப்ரோ லைசன்ஸ்லாம் எடுப்பாங்க? என்ன லைசன்ஸ்? இல்ல எடுக்கணும்னு கேட்குறேன். இப்போ தேட்டர் ஸ்டார்ட் பண்றதுக்கு வந்து சில இடத்துல இந்த என்ஓசி அதுக்கு வாங்கணும். நிறைய இருக்குங்க. ஆமா ஏகப்பட்டது இருக்குங்க. அது ஃபயர் இருக்கு, எலக்ட்ரிக்கல், அதுக்கு ஒரு அது என்ஓசி ஏதோ வாங்கணும், சொல்றாங்க ஃபயர் 6 வாங்கணும், மந்த்துக்கு பிஓசி முன்னாடில ஒன்று இருந்து வாங்கணும், ஸ்டார்ட் இடபிள்யூடி ஒன்று வாங்கணும். ஆமா, அது மாதிரி அப்ரூவல் கொடுத்து நீங்க இப்படி கட்ட போறீங்கன்றதை கொடுக்கணும். அப்புறம் எவ்வளவு சீட் கட்ட போறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டாய்லெட் இருக்கணும், கேட் இருக்கணும், என்ட்ரி இருக்கணும், எக்ஸிட் இருக்கணும், எமர்ஜென்சி எக்ஸிட் இருக்கணும், பார்க்கிங் இருக்கணும், கேட் எவ்வளோ சைஸ்ன்றது இருக்கணும், இப்போ 500 பேருக்கு ஆடியன்ஸுக்கு எவ்வளோ சீட் இருக்கணும், இந்த மாதிரி ஃபயருக்கு எங்கெங்கெல்லாம் இது வச்சிருக்கு, ப்ரொவிஷன்ஸ் வச்சிருக்குன்றது இருக்கணும், எல்லாமே இருக்கணுங்க. அது பெரிய தலைவலி, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அதெல்லாம். அது மாதிரி இவங்க ஹேண்டிகேப்லாம் வராங்க இல்லையா, அவங்களுக்கு வே இருக்கணும். அதை ரெனியூவல் பண்ற ப்ராசஸே 6 மந்த்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணாதே முடியும்னு சொல்லுவாங்களே, அது அந்த அளவுக்கு ஸ்லோவா இருக்கும் ப்ரோ. கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு வேலை நடக்குதுனால உங்களுக்கு அப்படித்தானே இருக்கும், ஸ்லோவா தானே. அது செலவு பண்ணிட்டா வந்துடும், இல்லாட்டி ப்ரொசீஜர் படி போனா லேட் ஆகும். அது எப்படி இப்போ 4 லேட்டு தான். அதனால நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நம்ம அப்படின்னு அதுல இருந்து டோட்டலா இப்போ பணத்தை கொடுத்தானே வெளில ஓடி வந்துட வேண்டியதான். நீங்க இந்த மாதிரி சிட்டி சென்னைக்குள்ளேயே சில பேர் வந்து லீஸுக்கு வரும்ல ப்ரோ, அப்படி நீங்க பண்ணிருக்கலாம். எனக்கு அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. நம்ம இனிமேட்டு எந்த செஞ்சாலும் நம்ம மட்டும் செய்யறோம், இண்டிவிஜுவலா ஓனா ஸ்டார்ட் பண்ணலான்றீங்களா? அது வெற்றியோ தோல்வியோ. அப்ப நீங்க தனியா இது மாதிரி ஆரம்பிச்சிட வேண்டியதானே ப்ரோ, இந்த சோட்டு மகாராஜ். இல்ல அது ஏன் இதுக்கு தியேட்டர்ன்றது இல்லையே, தியேட்டரே வேணாம் அப்படி சொல்றீங்களா? சினிமாவே வேணான்றீங்களா? ஆமா அதெல்லாம் வேணாம். கிளாத்திங்ஸ் அந்த மாதிரி எந்த தலைவர் இருக்காரு அவர் மாதிரி பண்ணான்னு ஏன்னா நம்ம அரசியல் நோக்கி போவோம். அப்போ ஒரு குவாரி ஒன்று ஆரம்பிச்சிருங்க ப்ரோ. அந்த அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஓ இல்ல தேவைப்படும்ல எதுக்காச்சும், அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தாச்சுன்னா குவாரி காலேஜ் எல்லாம் அப்படியே போயிட ப்ரோ. வேண்டியது. இது நீங்க அந்த பண்ணு கடையில வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கல்ல, பண்ணு கடையில் எங்கேயா வேலை செஞ்சேன், அது ஒரு கதையா, அது ஒரே மாதிரி ஆப்பாவான அப்படி கதை. கிடையாது. நாளைக்கு நீங்க அரசியல் வந்தா சொல்லணும்ல, பண்ணு கடையில வேலை செஞ்சுட்டு இருந்த ஆட்டோ பயோகிராஃபிலியா? ஆமாமா, அதுக்காக கேட்டேன். அப்படிலாம் பார்த்தா நீ பழைய கதை எழுதிக்கலாமே. ஆனா அந்த போர்ல லாரில வேலை செஞ்சு
இப்ப நீங்க வந்து டீ கடையில இருந்து வந்த மாதிரி இது பண்ணு கடையில இருந்து வர்றது இது நல்லா இருக்குல்ல. இல்ல அப்ப அதுக்கு முன்னாடி பிளாஷ்பேக் போயிடு, அது என்னது இன்னும் ப்ரோ நல்லா பண்ணு இருக்கும். கடை? அது இப்ப ஒண்ணு நீங்க எதுவுமே கேட்க புதுசு புதுசாவே இந்த கொரோனா டைம்ல 8 மாசம் தேட்டர் மூடினாங்கல்ல, ஆமா. அப்ப நான் ஊர்ல தான் இருந்தேன். தேட்டர்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, வேலை இல்லை, ஊருக்கு போயிருந்தேன். அப்ப கையில ஒரு 4 லட்ச ரூபா பணம் வச்சிருந்தேன். சரி. எல்லா கடனையும் கட்டிட்டு ஒரு 4 லட்ச ரூபா அக்கௌண்ட்ல வச்சிருந்தா அந்த தைரியத்துல வந்து வேலையை விட்டுட்டு போயிட்டேன். எத்தனை நாளைக்கு தான் இந்த வேலையை திரும்ப திரும்ப செய்யறது, நம்ம தான் அக்கௌண்ட்ல பணம் இருக்கு, ஒரு வருஷத்துக்கு வச்சு செலவு பண்ணிட்டு இருக்கலாம் ஜாலியா. இனிமேட் நம்ம வேணாம், நம்ம இந்த வழியை எத்தனை நாளைக்கு பாக்குறது. இன்னொன்னு என் மைண்ட்லயே சுயம்பா வந்து சேலத்திலேயே மாறிடலாம். செட்டில் ஆகலாம், இல்ல சேலத்திலேயே செட்டில் ஆகலாம்னு மைண்ட்ல இருந்துச்சு. அப்ப அப்படி போயிருந்தோன்னா எங்க அண்ணன் வந்து ஒரு ஏஜென்சில ஒர்க் பண்ணிட்டு இருக்கான், கூட பிறந்தவன். அந்த ஏஜென்சில இந்த பிரெட்டு, அதுக்கப்புறம் குக்கீஸு, அந்த கேக்கு இதெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருப்பாங்க. பேக்கரி மாதிரி. கோவிட் டைம்ல பார்த்தீங்கன்னா பேக்கரி மாதிரியே ஹோல்சேலில் சப்ளை பண்ணுவாங்க, அதை வாங்கி அங்கே இருக்க கடைக்கு சப்ளை பண்ணுறேன். கோவிட் டைம்ல எல்லா பிஸ்னஸுமே க்ளோஸ் தானே, எல்லாமே. நான் சொன்னது ஃபர்ஸ்ட் கோவிட், அந்த 21 நாள் கம்ப்ளீட் லாக்டவுன் இருக்குல்ல, மளிகை கடை இருக்கக்கூடாது, துணி கடை இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது இல்லையா. ஆனா எது மட்டும் அலோடுன்னா இந்த பிரெட்டு, பால், இந்த மாதிரி எமர்ஜென்சி இருக்குல்ல, இதுக்கெல்லாம் மட்டும் அலோடு இருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி பிரெட்டு இருக்கலாம் அலோடு, எங்கேயுமே கடை கிடையாது. இப்போ நம்ம வாங்கினோம்னா பிரெட்டை வாங்கினோம்னா முன்னாடியெல்லாம் 20,000 30,000 வித்துட்டு இருக்கிறது, இப்போ நம்ம வாரம் 1 லட்ச ரூபாய்க்கு பிரெட் வைக்கலாம். 1 லட்சத்துக்கு பிரெட் விற்றா 20,000 30,000 லாபம். அப்படிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு 4 லட்சம் இருந்து ஸ்பெல் பண்ணிட்டானுங்க போல இருக்கு. எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அது, ஆஹா நம்ம அக்கௌண்ட்டை ஸ்பெல் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. சரி ஓகே, அது ஏன் நீ வந்து வேற யார்கிட்ட கேட்குற, நான் ஏன் மனநலக்கல்ல என்கிட்ட காசு இருக்குல்ல கையில் அக்கௌண்ட்ல, நானே தரேன் அப்படின்னு நான் கொடுத்து அந்த முதலாளி 500 வடை போட்டேன், 500 போண்டா போட்டேன், 500 மைசூர் பாக்கு போட்டேன். அந்த மாதிரி பிரெட்டு வருது விற்கிறான், கைக்கு காசே வர மாட்டேங்குது. ஒரு 20,000 அனுப்பு, எதுக்கு லோடு கட்டணும், இல்லடா நேற்று கட்டினது, அதான் அது கடை கொடுத்துருக்கல, அது நாளைக்கு வரும். சரி ஓகே, அடுத்த நாள் வந்து ஒரு 30,000, இல்லடா நேற்று கொடுத்த 20,000 வரல, அதுக்கு முன்னாடி கொடுத்து, இல்லை இன்னைக்கு போனதாக தான் மணி கடைக்காரங்க நாளைக்கு சேர்த்து தரன்றாங்க, நாளைக்கு தந்துருவானுங்களா, ரைட் ஓகே. அதிகம் மொத்தமாக இருக்கிறதெல்லாம் போயிடுச்சு, கையில் இருக்கிறதெல்லாம். ஆனால் இங்கேருந்து காசு அனுப்புகிறோம், பிரெட் வருது, அது கடைக்கு போகுது, ஆனால் கடையிலேருந்து காசே வர மாட்டேங்குதுன்னு எல்லாத்தையும் ஊழல் பண்ணி அவன் ஆட்டையை போட்டு அவன் பழைய கடன்லாம் கட்டி செட்டில் ஆயிட்டான். இப்போ மொத்தமா இப்போ உனக்கு நான் எவ்வளவு தரணும், இவ்வளவு தரணும் தருவேன். ஆனா நீங்க நிறைய ஸ்கேம்ஸ பார்த்துட்டீங்க. கேக்குதா? கேக்குது ப்ரோ. அப்ப அந்த கையில இருந்த காசெல்லாம் முடிச்சு விட்டு மொத்தமா திரும்ப கடனை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கொரோனால வந்து ரொம்ப கடைக்காரன் ஆக்கிட்டாங்க. அப்புறம் அந்த கடனை கட்டுறதுக்கு தான் திரும்பி சென்னைக்கு வந்தேன், இல்லைன்னா வந்திருக்கே மாட்டேன் சென்னைக்கு. அப்ப என்ன விட்டுருந்தாங்க, ஊர்ல ஏதாவது சின்ன கடை வச்சு 4-5 லட்சம் வச்சு தானே அப்படியே இருந்துக்கலாம். அந்த கேக்கு கடைக்காரன் தான் ப்ரோ இப்போ உங்களை உயர்த்தி இருக்கியா? அவன் உங்கள்ட்ட ஸ்கேம போடாட்டி நீங்க அங்கேயே இருந்திருப்பீங்க. அவன் ஸ்கேம்லாம் போடல, எங்க அண்ணன் போட்டுட்டான். அவன் எங்க போட்டான், கடைக்காரன்லாம் கொடுத்துட்டான். சரி அப்புறம் அந்த காசும் போய் சொன்னதுனால திரும்ப சென்னை வந்தேன். எல்லாம் சென்னையே வந்துக்க மாட்டாங்க, சென்னை வர முள்ளே இல்லை. இப்பயும் இந்த தேட்டருமே ஓப்பன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன். நான் சேலத்துல போய் நான் அந்த தேட்டர்ல இருந்திருப்பேங்க. இவனு வந்து கெடுத்து விட்டு ஏன் கேக்குறீங்க? யார் 2G வயசு மாதிரி இருக்கு. 2G தான் ஜி. போட்டோ காணாம ஜி. அது ஏதோ பக்கு போல ஸ்பேஸ்ல. சொல்லுங்க ஜி. ஏன் அந்த காசு கொடுத்ததை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, ஆக்சுவலா என்னோட அப்சர்வேஷன்ல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த 35 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க இந்த மாதிரி 40-45 வயசுக்கு மேல இருக்கிறவங்ககிட்ட காசை கொடுத்து நிறைய ஏமாறுறாங்க. என் சர்க்கிள் நான் பார்த்துருக்கேன். கொடுத்து லாக் ஆகிக்கிறாங்க, ஏமாறுறாங்க. அப்படின்னா இப்போ நீங்க ஒரு 5 லட்சம் கொடுத்தீங்கன்னா அந்த 5 லட்சத்தை திரும்பி வாங்குறதுக்கு ஒரு 5 வருஷம் ஆயிடுது இல்லையா?
ஆமா ஆமா அது வந்து ஆக்சுவலா என்னன்னா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். கீழ இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து ஒரு ஐடியா மாரி தான் சொல்றேன். ஆக்சுவலா நீங்க வந்து 2,00,000க்கு மேல குடுக்கணும்னாலே காசா, நீங்க இந்த ப்ரோ நோட்டு அப்படின்னு ஒண்ணு போடுவாங்க தெரியுமா? ப்ராமிசரி நோட்டு. அதுவே அது போட்டாலுமே அது வந்து வேலிட் கிடையாது. என்ன பண்ணணும் அப்படி அக்கௌண்ட்ல கொடுக்கணும். அந்த அக்கௌண்ட்ல கொடுத்து ஐடில ஃபைல் பண்ணணும் லோன். இது நீங்க சொல்றீங்களா? எல்லாம் ரேட்டுங்க. அவன்கிட்ட காசு இல்லைன்னு என்ன பண்ணுவீங்க? அவன் தரமாட்டேன்லாம் சொல்லுங்க. இப்பயும் சொல்றான். இப்ப கூட ரைட்ல போட்டா, தம்பி என்னை மன்னிச்சிட்டு தம்பி, நான் கொடுத்துருவேன் தம்பி, என்னை தப்பா நினைக்காத தம்பி, என் மேல கோவப்படாத தம்பி அப்படிதான் சொல்லுவான். ஐயோ நீ கொலை பண்ணிடுவேன் நானு. இல்ல அப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஒரு தியேட்டருக்கு குடுக்குறேன்னு சொல்லி, அந்த ப்ராப்பர்ட்டி மேல குடுத்துறணும். அத வந்து நீங்க 1% பே பண்ணி ரெஜிஸ்ட்ரார் ஆஃபீஸருக்கு தெரியுமா? ஏன்னா உங்களுக்கு 1% இப்ப ரூ. 5,00,000 குடுக்குறீங்கன்னா, 1% எவ்வளோ ஆகுது உங்களுக்கு? ரூ. 5,000 ஆகுதுல்ல. அத வந்து ஸ்டாம்ப் டியூட்டி வாங்கி நீங்க பே பண்ணி, இன்னொரு 1% வந்து ரெஜிஸ்ட்ரார் இதுல நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிரணும். கொடுக்கல நம்ம தியேட்டருக்கு இப்போ சீட்டு போடுறதுக்கு, ஏசி போடுறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கு தானே கொடுக்குறோம். அது கரெக்ட்டு. ஆனா அவன் தியேட்டர அடமானம் வச்சு குடுக்கணும் அப்படிங்கிறேன் நானு. புரிஞ்சுதுங்களா? அவன் கிடையாதுங்க. தியேட்டர் ஓனர் கிடையாதுங்க அவன். ஓகே, ஓகே. அவனுமே லீஸ் பார்ட்டி தான். அப்ப அவனும் நானும் சேர்ந்து லீஸுக்கு எடுத்து அந்த தியேட்டர் ரெடி பண்றோம் இல்லையா? அப்படின்னா அது அப்ப அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் போயிருக்கு. அண்டர்ஸ்டாண்டிங் தான் போறோம். நான் நெறைய என் சர்க்கிள்ல பார்த்துருக்கேன். முக்காவாசி இந்த சின்ன பசங்க கிட்ட ஓரளவுக்கு அதாவது முதல்ல வேற யார்ட்ட ஏமாந்துருப்பானுங்க தெரியுமா? ஏமாத்துறதுக்கு. காசு ஒரு 5,00,000 எப்படியாவது வாங்கிட்டு அத புரட்டி அங்க சுத்தி, இங்க சுத்தி. ரொம்ப கஷ்டங்க. இன்னொன்னு அதை காப்பாத்திக்கிறது அதோட கஷ்டம். யாருமே வந்து பணத்தை தயவு செஞ்சு இந்த மாதிரி யாரை நம்பி கொடுக்காது. நோன்னு சொல்லிடுங்க. காசு கொடுத்து உறவு போறக்கு, காசு கொடுக்காம உறவு போயிட்டு போட்டோம். ரொம்ப கொச்சுக்கிட்டா கூட கொச்சுக்கிட்டு போறானுங்க. முயற்சின்னு விட்டுங்க. கண்டுக்கவே கண்டுக்காதீங்க. இப்பெல்லாம் நான் அந்த முடிவு வந்துட்டேன். யாரா என்கிட்ட கடன் கேட்டா கூட காசே இல்லை. அவ்வளவுதான் நீங்க என்ன சொல்லுவாங்க? காசு கொடுத்து காசு வராம உறவு போறக்கு இல்ல காசு கொடுக்காமலே போயிட்டு போட்டோம். கேட்காதீங்க. ரொம்ப ஒஸ்ட். யாருமே எல்லாம் இன்னிலாம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஒரு 1,000 2,000 கொடுத்துட்டு அந்த காசு திரும்ப வராதுன்னு வச்சுக்கோங்க. மற்றபடி யாருக்கும் கடன்லாம் கொடுக்காதீங்க. 50,000 1,00,000 2,00,000 அந்த மாதிரிலாம் கொடுக்கவே கொடுக்காதீங்க. சொந்த அண்ணன் தம்பியிலே ஏமாத்துறானுங்க. எங்க கசின்ஸ் ஒரு இதுல தம்பி வந்து அண்ணனுக்கு கொடுத்தாரு. கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சே ஒரு 8,00,000 கொடுத்துருக்காரு. அது எனக்கு தெரியாம முதல்ல ஒரு 2,00,000 வாங்கியிருக்காரு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாரு அண்ணன். சரிங்களா? இவரு போயிட்டு இப்போ எல்லாம் 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 முடிஞ்சதுக்கப்புறம் போயிட்டு அண்ணா ஃபேமிலிட்ட சொல்றாரு. அவங்க நம்பவே மாட்றாங்க. நீங்க சும்மானாச்சும் ஒருத்தன்லாம் காசு சொல்லாதீங்க அப்படின்ட்டாங்க. மறந்துடுவாங்க ப்ரோ. பணம் இருக்க வரைக்கும் தான் ப்ரோ. பணம் வாங்குற வரைக்கும் தான் எல்லாம். வாங்கிட்டா மறந்துடுவாங்க அதெல்லாம். அவ்வளோதான். எனக்கே தெரிஞ்சு நானும் சொல்றேன் போய் அவங்ககிட்ட வாங்கியிருக்காருங்க உண்மையாலுமே அவரு அப்படின்னு சொன்னா, நீ வந்து அவருக்கு சப்போர்ட்டா பேசுறீங்க நீங்க அப்படிங்கிறாங்க. தெரிஞ்சு வாங்கினவனுங்களே இப்படிதான் பண்றானுங்க. இப்ப இவங்க எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, கார்த்திக் என்னப்பா நல்ல வருமானம், எங்க பார்த்தாலும் போறோம், நல்ல வருமானம், நல்ல வேலை வருது, தொடர்ந்து படங்கள் ரிலீஸ் ஆகுது, படம் வாங்குறான்னு நான் கடன் மட்டும்தான்டா கட்டிட்டு இருக்கேன். என் வாழ்க்கையில ஒரு 5-6 வருஷமா வெறும் கடனை மட்டும்தான் கட்டிட்டு இருக்கேன். அது எல்லாமே இவனுங்க பண்ணது. நான் பண்ணியிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். ஒண்ணு எங்க அண்ணன் பண்ணது. அதுக்கப்புறம் இந்த நாய் பண்ணி எனக்கு கொத்து விட்டுது. ப்ரோ கார்த்தி ப்ரோ அமேசான் கேட்டிருந்தீங்கல்ல, அந்த அமேசான் ட்வீட் என்னன்னா, அமேசான்ல பேப்பர் ரிவ்யூக்கு படம் நம்ம இப்போ நீங்கள் ஒரு படம் வச்சிருக்கீங்க, அந்த படத்தை வந்து பேப்பர் ரிவ்யூவில் அமேசானுக்கு ஒன்று விலைக்கு வித்துட்டீங்கன்னா ஓகே, விலைக்கு விற்கல அந்த அமேசானில் போடுறீங்க. அமேசானில் என்ன இப்போ போடுவாங்கல்ல, 10 மில்லியன் வியூஸ் போயிடுச்சு, 10 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் போயிடுச்சு, 1 மில்லியன் வாட்ச் ஹவர்ஸ் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ ட்வீட்டில் போட்டிருப்பாங்க, பார்த்துருப்பீங்களா? அது என்னன்னா 1 ஹவருக்கு 4 ரூபா. அதாவது ஒரு படம் 2 மணி நேரம்னா ஒரு படத்தை ஒருத்த போய் ½ அன் ஹவர் பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு காசு அப்படி கணக்கு.
அவன் படத்தை முழுசா உங்களுக்கு பார்த்து முடிச்சானா 8 ரூபாய் உங்களுக்கு. யூடியூப்ல எப்படி வியூஸ்க்கு கணக்கு வந்தது அந்த மாதிரி அந்த படத்தை அவன் முழுசா பார்த்து முடிச்சா 8 ரூபாய் அமேசான் வந்து ப்ரொடியூசருக்கு தரும். அந்த பேப்பர் வியூவில் போடும்போது அவன் 1 மணி நேரம் தான் பார்த்தானா 4 ரூபாய் தான் தரும். அவன் அரை மணி நேரம் பார்த்தானா 2 பேர் அரை மணி நேரம் பார்த்தானாங்க அந்த 2 பேருக்கு. இப்போ அந்த 4 ரூபாய் 1 ஹவருக்குன்ற காசை 2 ரூபாய் ஆக்கிட்டாங்க. அப்போ என்னன்னா இப்போ இதுக்கப்புறம் ஏற்கனவே அவங்களுக்கு ரெவன்யூ வந்துட்டு இருந்தாலும் இப்போ அமேசான் பேப்பர் ரிவ்யூல இருக்க படங்கள்லாம் இருக்குல்ல அதோட ரெவன்யூ வந்து பாதிக்கு மேலே குறைஞ்சிடும். ப்ரோ அது வந்து ஒரு தடவை பார்த்தாவா அதோட முடிஞ்சிருமா இல்லை ரீவாட்ச் போட்டாலும் அந்த 8 ரூபா வரும்? அந்த டீட்டெயில் எனக்கு தெரியல. ரீவாட்ச் போட்டாலும் வரும்னு நினைக்கிறேன். ரீவாட்ச் ஒரு படத்தையும் ரீவாட்ச் பண்ற அளவுக்கு இங்க இருக்கீங்க அமேசான்ல? நான் இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல பார்த்தேன் மெய்யலன்னு ஒரு 4 தடவை கேட்டேன். நெட்ஃபிளிக்ஸ் அந்த ஸ்கீம் கிடையாது. நெட்ஃபிளிக்ஸ் எல்லாம் விலைக்கு தான். ஓ ஓகே ஓகே. திரும்பவும் பார்ப்பாங்கல்ல அப்புறம் அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி அந்த இது புஷ்பா 1 அந்த மாதிரிலாம் திரும்ப பார்ப்பாங்கல்ல படம் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. அதில் விலைக்கு வாங்கியிருப்பாங்க. புஷ்பாலாம் அமேசானே விலைக்கு வாங்கியிருக்கோம். இப்போ அந்த படத்தை சொல்றேன் அந்த மாதிரி படங்களை அது நீங்க பார்த்தீங்கன்னா அமேசான் ஒரு படத்தை அனௌன்ஸ் பண்ணானா அந்த படம் அவனே விலைக்கு வாங்கிட்டான்னு அர்த்தம். அமேசான் அனௌன்ஸ் பண்ணாங்க மற்றவங்க அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா அந்த படம் பேப்பர் உள்ள போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். அதான் அவனுடைய பிளாட்ஃபார்ம்ல இவங்க போட்டுக்குவாங்க. அதுக்கு என்ன வியூஸ் வருதோ அது காசு மட்டும் கொடுப்பான். அதனாலதான் இப்ப டாடா படம்லாம் இப்ப அமேசான்ல அவைலபிள் இல்லையா ப்ரோ? அது இப்ப செக் பண்ணி பார்த்தா ஆமா அவங்க 1 இயர் தான் கொடுத்துருந்தாங்க. இப்ப கலைஞர் டிவில இருக்கு அந்த ரைட்ஸ். ப்ரோ இந்த ஆகான்னு ஒரு ஓடிடி இருந்துச்சுல அது இப்போ ஆக்டிவா இருக்குமா இல்லை அது இல்லாம இல்லை எந்த படம் ஆஹா பெருசா அவங்க சக்சஸ்ஃபுல் இல்லை ப்ரோ. லாஸ் தான் அவங்களுக்கு பெரிய லாஸ். அதனால அவங்க ஒன்றும் படம் வாங்க முடியல அவங்களால. அது அல்லூர்ஜுன் வந்துதானே ப்ரோ ஓடிடி? அல்லூர்ஜுன் கிடையாது. அல்லூர்ஜுன் அதுல அவரு ஒன் ஆஃப் த டைரக்டர். பஃபலோ விங்ஸ் வந்து அல்லு அர்ஜுனோட தானே ப்ரோ? அதான் அவரு ஒன் ஆஃப் த டைரக்டர் தான். அதுல மெயின் இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க, வேற ஆளுங்க இருக்காங்க. இல்ல அது இந்தியா பஃபலோ விங்ஸ் இந்த இந்தியா வந்து அவர் தான் ஓன் பண்றாருன்னு சொன்னாங்க. அதான் ப்ரோ ஒரு 100 கோடின்னு வைங்க. 100 கோடியில இவரு ஒரு ஷேர் இருக்கும். ஒரு 10 கோடி அது 20 கோடி இவருடைய பேர்ல அந்த மாதிரி இருக்கும். பட் மெயின் மேஜர் வந்து அவங்க தான் வச்சுக்குவாங்க. அவங்களுமே நிறைய நடுவில் ஏதோ இன்வெஸ்டர்ஸ் வெளில போய் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிரச்சனை எல்லாம் வந்ததுல ஆகல. அதுல இருந்து அவங்க தெலுங்கு படத்தை வாங்குறதுக்கு நிறுத்துறாங்க. அவங்க வெளில போனதுக்கு அப்புறம் முன்னாடிலாம் தெலுங்கு படமா வாங்கிட்டு இருப்பாங்க நிறையா. இப்போ அதுக்கப்புறம் நிறுத்துறாங்க. இப்போ ஏதோ சீரீஸ் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ ஒரிஜினல். எதுவுமே அவங்களுக்கு ரெவன்யூலாம் ஜென்ரேட் ஆகாது. அப்புறம் பார்க்க மாட்டாங்க யாரும். அவ்வளவுதான். இந்த வருஷம் இந்த விஜய் டிவி நிறைய படம் வாங்கியிருக்காங்களா ப்ரோ? நிறைய படம்லாம் வாங்கியிருக்க மாட்டாங்க. சின்ன சின்ன பட்ஜெட்ல வாங்கியிருப்பாங்க. இந்த வருஷம் அந்த நல்ல படம் ஃபுல்லாவே அவங்கள்ட்ட. ஆமா அவங்க இப்போ படம் பார்த்துட்டு நல்லா இருக்கு அந்த பட்ஜெட்ல இருக்கிற மட்டும் தான் வாங்குறாங்க. இல்லை வாங்குறதில்ல. அவங்க வந்து இப்போ ரப்பர் பந்து வாங்கினாங்க, அப்புறம் நந்தன் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். அமரன் அவங்களுக்கு அமரன் லக்கி பாஸ்கர் புஷ்பாவும் அதான் அவங்க தான் வச்சிருக்கு. புஷ்பா 2 விஜய் டிவி தான். டிவிலாம் பாக்குறீங்களா என்ன? வீட்டுல அம்மா பாப்பாங்க ப்ரோ. நம்ம அப்படியே கூட பார்க்க வேண்டியது. என்ன பண்ண முடியும்? நான் ஊருக்கு போனா மட்டும் பார்ப்பேன். C3 பார்ப்பாங்க. டப்பி படமா ஓடும். கன்னட டப்பிங்க, மலையாள டப்பிங்க, எல்லா டப்பியும் கலந்து வச்சுட்டு இருப்பாங்க. நம்ம ஊர்ல இருக்கிறதுனால எல்லாம் வீட்டுல இருக்கிறதுனால பாப்பாங்க டிவி.
என்ன 2G ரொம்ப அமைதியா இருக்கீங்க? யார்கிட்ட வம்புடுங்க, யாராவது 2G வம்புடுங்க. இல்ல நீங்க படத்தை பத்தி பேசிட்டு இருந்தீங்க. எதுவும் புதுசு ரிலீஸ் ஆகல, புஷ்பாவும் எனக்கு பிடிக்கல பெருசா. நான் பேசுறது ப்ரோ இது கங்குவா ஓட்டி டிவி ரைட்ஸ் இன்னும் விற்கலையா ப்ரோ? கங்குவா என்ன வைக்கல ப்ரோ. அது அவங்க தேர்ட் பார்ட்டி ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க பாம்பேல, ஹிந்தி. அது வருமே சேட்டலைட் பார்ட்னர் ஒரு பேரு. ப்ரோ படம் அவ்வளோ இதாயிடுச்சா? இது என்ன ப்ரோ? தியேட்டர்ஸ்லாம் டாப் 10 போட்டிருக்காங்களே, அதுல கங்குவா எந்த தியேட்டர்லயுமே டாப் 10ல வரல ப்ரோ. அந்த அளவுக்கு இதாயிருக்கா படம்? எங்க தெரிஞ்சுக்கிட்டே சும்மா சும்மா கேட்டுட்டு. கங்குவா ஓடலாதாங்க. அதான் இது என்ன சும்மா ஏதோ ஒரு தியேட்டர் ஈகாவா ஏதோ ஒரு தியேட்டர் டாப் 18 லிஸ்ட் போட்டு அதுல கூட வரல. ஐயா கங்குவா ஓடல. அதுல என்ன ஒளிச்சு மறிச்சு பேசுறதுக்கு என்ன இருக்கு? ஓடல, டிசாஸ்டர் தான். ஆனா அரண்மனை bro 3 எப்படி இன்னைக்கு ப்ரோ இவ்வளவு பெரிய ஒரு இதாச்சு? அரண்மனை வந்து இந்த சம்மர்ல ஃபர்ஸ்ட் வந்த பெரிய படம் எலெக்ஷனுக்கு அப்புறம். அது இல்லாம படமும் நல்லதா இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் சூப்பரா இருந்தது, காமெடி எல்லாமே. ஃபேண்டசி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கான படம். அதாவது ஜனவரில இருந்து பாத்தீங்கன்னா படமே இல்லை, எல்லாமே மொக்கையா, எல்லா படம் ஃபிளாப். ஒரு 6 மாசமா ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் படமே பார்க்காம இருந்தாங்க. அப்புறம் சம்மர்ல எலெக்ஷன் எல்லாம் கொஞ்சம் இருந்து எல்லாம் முடிஞ்சு எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் படம் பெரிய படம் நல்லா இருக்குன்னு எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்த்துட்டாங்க. அரண்மனை ரத்னம் எல்லாம் ஒன்னா தானே ப்ரோ வந்துச்சு 1 வீக் கேப்ல? ரத்னம் ஃபர்ஸ்ட் வந்துச்சு, அரண்மனை அடுத்த வாரம் வந்துச்சு. கார் சர்வீஸ் விடுறப்ப ஸ்டேஷன் போனா ஒரு நாள் ஃபுல்லா ஆக்கிடுவானுங்க ப்ரோ. மதுரைக்கு போனா நம்ம ஒரு தடவை போயிட்டு காலையில ரத்னம் போனோம் பாருங்க, சாவடிச்சிட்டானுங்க. ரத்னமா? ஆமா வேற வழி இல்லாம போனது. காட்ட 6:30 ஏப்ரல் மாசம் மே மாசம் அந்த படத்துல ஓடாத ஒரே படம் ரத்னம் தான். ரத்னம் காலையில ஷோ, மத்தியானம் ஷோ அரண்மனை. விஷாலுக்கு என்ன பெருசா இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரலையே ப்ரோ அடுத்த படம்? இதுவும் என்ன பண்ணிருக்காரு? அவர் கதை கேட்டுட்டு இருக்காரு. கதையெல்லாம் கேட்பாரா ப்ரோ? நல்ல கேள்விதான். யார்கிட்ட போய் கேட்கறது? அவருக்குன்னு பிஆர்ஓ இருப்பாங்கல்ல ப்ரோ, யாராச்சும் இருப்பாங்களா? இருப்பாங்க. இல்ல நிறைய பேர் இதுல ட்ராக்கர்ஸ் நிறைய பேர் சொல்றாங்களே அவரை யாராலையுமே ஐடென்டிஃபை பண்ண முடியல, எங்க இருக்காருன்னே தெரியல அப்படி இப்படின்ட்டு கேட்டு. அவர் ஏதோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இருக்காருங்க. உடம்ப ஏதோ ரெடி பண்ணி மாத்திட்டு இருக்காரு. வருவாரு, கொஞ்சம் டைம் ஆகும். அவரும் அரசியல் இறங்குறாரா ப்ரோ? ஆல்ரெடி ஹவுஸ்ஃபுல்லா தான் இருக்கு, புதுசாலாம் இருக்காதீங்க. இருக்கிற ஆளுங்களே சமாளிக்க முடியல. இன்னைக்கு எதுக்கு ப்ரோ அந்த புஷியானந்த அரெஸ்ட் பண்ணாங்க? அந்த நோட்டீஸ் கொடுத்தாங்கல்ல, அதுக்கு அரெஸ்ட் என்னங்க? அது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி அரெஸ்ட் தாங்க. கூட்டு போய் மண்டபத்துல உட்கார வச்சுட்டு ஏதோ ஒரு லுக்கெல்லாம் விட்டு இருந்தாரு ஒரு மாதிரி. என்ன அரெஸ்ட் பண்றவங்க 2 போனை கையில கொடுத்துட்டு அரெஸ்ட் பண்ணி உட்கார வைப்பான்? சும்மா ஃபார்மாலிட்டிக்கு அரெஸ்ட் பண்ணி மண்டபத்துல உட்கார வச்சிருக்கேன். அவர் எதுக்கு விஜய் திமுக பிஜேபின்னு பேரை சொல்றதுல அவருக்கு என்ன தயக்கம்? அறிக்கை விடும் போதும் பேரை சொல்ல மாட்டேன், எதுவுமே சொல்ல மாட்டேன்னா என்ன இருக்கு? மாடர்ன் பாலிடிக்ஸ் ப்ரோ, அப்படிதான். அப்புறம் காமெடியா இருக்கு ப்ரோ ஒரு லெவலுக்கு மேல. அப்படியே கால் வச்சாச்சு தண்ணிக்குள்ள. இனி என்ன நான் அப்படி பேசலாம். சரி தீபாவளிக்கு அப்புறம் பாப்பீங்க ப்ரோ எங்க அண்ணனோட ஆட்டத்தை. தீபாவளி முடிஞ்சு சரி, அடுத்த படம் வர்ற தீபாவளி அதை சொன்னேன் ப்ரோ. கேரளா ஆந்திரால எல்லாம் ஓட்டணும் அதுக்கு
சரி, சரி. அப்புறம் தான் காவேரி பத்தி பேசுவீங்க படத்த ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம். நல்லா டெக்னிக் ஜி. நல்லா டெக்னிக். ஓ! அதனால தான் இந்த திருநெல்வேலியில குப்பைய கொட்டுனானுங்களே இல்லையா அந்த மெடிக்கல் வேஸ்ட்டு. அதனால தான் டிவிக்கு அதில ஸ்டாண்ட் எடுக்கலையோ? கேரளால படம் ஓட விட மாட்டானுங்கன்னு. ஆல்ரெடி சேட்டன்ஸ் ஏமாத்திட்டானுங்க ப்ரோ போன படத்திலே. என்னமோ. ஒரு நியூ இயர் ரெசல்யூஷன் யாரும் எடுத்திருக்கீங்களா கார்த்தி? நியூ இயருக்கா? நியூ இயருக்கு என்ன நம்ம ஏதாவது தப்பு பண்ண ரெசல்யூஷன் எடுக்கிறதுக்கு நம்ம தப்பே பண்றது இல்லையே வாழ்க்கையில. தப்பு பண்றது இல்ல. யாராவது எடுப்பாங்களா 10 ப்ரோ புக் படிக்கணும் இரு. 2025ல இருந்து பிறக்கிற குழந்தைகளுக்குலாம் ஜென்சி பீட்டாவாம்ல இப்போ புதுசா சொல்லியிருக்காங்க. ஜென்சி பீட்டால ஜென் பீட்டா ஜென் பீட்டா ஓகே. அது எத்தனையோ 39 வரைக்குமா ப்ரோ? 39 வரைக்கும் பிறக்கிற குழந்தைங்களாம் ஜென் பீட்டா. ஆமா நாங்க ஜென்சி இனிமே வரவங்களாம் ஜென் பீட்டா. ப்ரோ இதெல்லாம் யாரு இயர்லி ப்ரோ டிஃபைன் 2Kவும் பண்றது? வந்து ஜென்சி கிட்ல தான் வருமா? ஆமா ப்ரோ 2000ல இருந்தே ஜென்சி தான். அதுக்கு முன்னாடி இருந்து ஜென்சி தான். அதுக்கு முன்னாடி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க? தெரியல. ஆனா அதுக்கு ரொம்ப முன்னாடி உள்ளவங்கள பூமரும்பாங்க. அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜென்லே பூமரா நான்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கேனே ப்ரோ. அதுவே தெரியாம இவன் வாழ்ந்துட்டு இருக்கான். ஏய் நீ வந்து எங்களுக்கு பூமர் நீ சொன்னா உனக்கு அப்புறம் அவன் வந்து உன்னையும் பார்த்து பூமர்னு சொல்லுவான். அது பூமருக்கு எண்டே கிடையாதுடா. பூமர்ன்ற பேர் மாறும் வேணா வேற ஏதாச்சும். ஆனா அதுதான் அர்த்தம். சொல்லுவான் கிழவன்றது ஒண்ணுதான். நீ வயசானால பார்த்து இப்ப கிழவன்ப. அதுக்கப்புறம் நீ வயசாகும்போ உன்னை இப்ப சின்ன பசங்க பார்த்து கிளம்புவாங்க. அவ்வளவுதான். கிளம்புறாங்க வரைக்கும் சொல்லிக்கலாம். ரொம்ப நாள விஜயகாந்த் சொல்லுவார்ல, அவர்கள் நேற்றைய மாணவர்கள், நீங்கள் நாளை அதிகாரிகள். அதனாலதான் உங்ககிட்ட பேசுறேன். நாங்கள் இன்றைய பூமர், நீங்கள் நாளை பூமர். நாளைக்கு எதுவும் ஃபர்ஸ்ட் லுக் வருமா? என்ன படத்துக்குங்க? நீங்க அண்ணன் அரெஸ்ட் பண்ணியிருக்காருங்க, ஃபர்ஸ்ட் லுக் கேக்குறீங்க? என்ன கட்சி மேல ஒரு பற்று பாசம் எதுவுமே இல்லையா? அந்த சைடே 2 டீம் இருக்காங்க ப்ரோ. டீம் அந்த இது மூவி டீம் ஒன்று, பாலிடிக்ஸ் டீம் ஒன்று. ஏமா இல்ல நேற்று அரெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு பஸ்ல கூட்டிங்கன்னா சிரிச்சிட மாட்டாங்க எல்லாரும்? அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஏதாவது டேக்லைன் வச்சிட வேண்டியதுதான். எப்படி? ஏதாச்சும் வச்சு உங்களுக்கு தெரியாததா நம்ம தான் சொல்லணுமா? இந்த தெலுங்கு டப்பிங் படம் இங்கே டைட்டில் வைப்பாங்கல்ல ப்ரோ, அந்த மாதிரி ஏதாச்சும். இப்பெல்லாம் எனக்கு தெரிஞ்சு பண்ண மாட்டாங்க ப்ரோ. பொங்கல் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க நினைக்கிறேன். இப்போ பண்ணாங்கன்னா இமேஜ் டோட்டல் அடி வாங்குறது திரும்ப. ஏன்னா இன்னைக்கு போய் கவர்னர்லாம் பார்த்து இந்த இதெல்லாம் கொடுத்துருக்காருல, இப்போ நாளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் லுக் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லி சொன்னா எல்லாம் சிரிச்சிருவாங்க. அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் லுக் ரெடியாக தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. ஸோ பொங்கல் அந்த மாதிரி டைம்ல பண்ணுவாங்க நினைக்கிறேன். அப்போ நாளைக்கு கண்டிப்பாக வந்துடும் ப்ரோ. ஏன் அப்படி இருக்கீங்க கொஞ்சம் கூட? இல்லை ப்ரோ, நம்ம எப்போவுமே ஒன்று நினைப்போம், இப்படி பண்ணால் ஏதாச்சும் ஆயிருமே அப்படின்ட்டு. நீங்கள் ஒரு சஜஷன் சொல்லுவீங்க, கரெக்டாக அதுக்கு ஆப்போசிட்டாக ஏதாச்சும் நடக்கும். அதுதானே, அப்படிதானே போயிட்டு இருக்கு. அதனால தான் சொல்கிறேன் நாளைக்கு வந்துருன்ட்டு. இல்லை இதுக்கப்புறம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. இதுக்கப்புறம் வந்து முன்னாடி மாதிரி இருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு தான் பண்ணுவாங்க எல்லாத்தையும்.
அவங்க தான் 30% 40% எடுப்பேன்னு பேசிட்டு இருக்கிறாங்க ப்ரோ அவங்க ஸ்பேசஸ்ல. அவ்வளோ வருமா டிவிக்கு தனியா நின்று? எவ்வளோ ப்ரோ? 30, 40 அதுக்கு மேலே தான் பேசுகிறாங்க. 60 வச்சுக்கோங்க ப்ரோ. எதுக்கு? அது அவங்க தோணுது அவங்க சொல்றாங்க ப்ரோ. அதுல என்ன தப்பு இருக்கு? நானும் அதுதான் ப்ரோ சொல்றேன். 60% கன்ஃபார்ம் ப்ரோ. நல்லா தான் இருக்கு. ஏடிஎம்கே, பிஜேபி, பாமக, தேமுதிக, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ஒன்னாயிட்டாங்கன்னா இன்னும் மோசமாயிடுங்க நிலைமை. அண்ணன் சீமான் விஜய் அப்புறம் நீயா நானா அப்படின்ற மாதிரி அண்ணன் கத்திட்டு கிடப்பாரு. அண்ணன் நீங்க தண்டீங்களா, அண்ணன் உங்களை தண்டாருன்ற பேர் போயிடும். அண்ணன் கடைசியா காசு வாங்கிட்டு தம்பி முதுகுல குத்திடுவாரு. இதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸ்ட்ராங்கான என்டிஏ தான் ஃபார்ம் ஆகிற மாதிரி தெரியுது. அப்படி ஃபார்ம் ஆனா டிஎம்கே கன்ஃபார்ம் திமுக அப்பதான் அப்படி ஆச்சுன்னா டிஎம்கே மட்டும் வராது அவ்வளவுதான். மற்றபடி வேற நம்மளுமே அதுதான் நம்ம டார்கெட் தான். அது வந்து டிஎம்கே நம்மள கையால் நடந்தாலும் சரி, விஜய் கையால் நடந்தாலும் சரி, எடப்பாடி கையால நடந்தாலும் சரி. அதாவது ப்ரோ என்டிஏ வர்றது ரொம்ப கஷ்டம் தான் எனக்கு தெரிஞ்சு. நீங்க எங்க கூட்டணியே கஷ்டம் ப்ரோ. கஷ்டம் அதுல ஆமா சீட்டுக்கு அண்ணாமலை ஒத்துக்க மாட்டாரு. எடப்பாடி கிட்ட கன்வின்ஸ் பண்றதுக்கு எம்பிஸும் கிடையாது. மோடிக்கு ஒரு யூஸும் கிடையாது எடப்பாடியால சீட்டை தவிர. ப்ரோ டிவி அதையும் இவரு கொடுக்க மாட்டாரு. டிவிக்கே பிஜேபி சேரதுக்கு வாய்ப்பு இருக்கு ப்ரோ. எத்தனை ஏதாவது ஒரு பெர்சன்டேஜ் ப்ரோ வாய்ப்பு. நீ இந்த கொள்கை எதிரிட்டீங்களே, ஒன்றிய அரசுன்றீங்க, கொள்கை எதிரின்றீங்க. என்னங்க இதெல்லாம் சொல்றது? மணிப்பூர் பிரச்சனை தெரியுமான்றீங்க. ஆனா அதுவுமே அவர் ஸ்ட்ராங்கா அப்போஸ் பண்ண மாட்டேங்கிறாரு ப்ரோ. ப்ரோ இப்போ இன்னைக்கெல்லாம் எரிச்சலாயிருச்சு ப்ரோ. மதியம் நிறைய கொத்தடிமையை வந்து எங்கேயோ எப்பயோ ரொம்ப பழைய வீடியோவா இருக்குது. அதை காமிச்சு இது அங்க நடக்குது, அதை கேளுங்க அப்படி இப்படி இப்போ உட்காந்து பேசிட்டு இருக்கேன். இங்க நடந்ததை பத்தி கூட பேசாம. இல்ல ப்ரோ, இப்ப நீங்க டிவி நியூஸ் சேனல் எடுத்தா இந்த மினிஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்களே தமிழ்நாட்டுல சிறந்த இந்தியாவிலே வந்து சேஃபஸ்ட் ஸ்டேட்னா தமிழ்நாடு தான் லேடிஸ்க்கு. எல்லாத்துக்கும் பெஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னா தமிழ்நாடு. அது சொல்ல நமக்கே சிரிப்பு வருது. வீட்டுல எல்லாம் விழுந்து சீக்கிறாங்க அதெல்லாம் சொல்லும் போது. அதெல்லாம் எப்படி சொல்றாங்க? அது எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல சொல்றாங்க? கேரளால போய் கேட்டு பாருங்க. கேரளா பினராயி விஜயன் அதான் சொல்லுவாரு. சொல்லுவாரு அங்க ஊர்ல அவங்க அப்படித்தாங்க சொல்லுவாங்க. ஆளுங்கட்சியில இருக்கவங்க அப்படித்தாங்க பேசுவாங்க. இதுக்கு முன்னாடி யாரும் இவ்வளவு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ப்ரோ. ஏடிஎம்கே கூட ஃபீல்ட்ல இவ்வளவு எல்லாம் சொல்ல ப்ரோ. இவங்க தான் என்னமோ ஃபுல்லா நாங்க தான் வந்த 1 இயர்லயே நாங்க தான். ஏங்க நீங்களாம் உங்களெல்லாம் படம் பார்க்க விட மாட்டாங்க. படம் பார்க்கும்போது வந்து 15 நிமிஷத்துக்கு வீடியோ போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. பாத்துருக்கீங்களா? அப்பெல்லாம் எடிமிகி பீரியட்ல பாத்துருக்கேன். அந்த ஒரு மொரட்டு ஆடு எடப்பாடி சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. எங்களை படிக்க சாமிக்கு அர்ச்சனை பண்ணுங்க. ப்ரோ அதுலயும் இந்த எரிச்சல் என்னன்னா இந்த ஐநாக்ஸ் இந்த மாதிரி போயிட்டாதான் பிரச்சனையே. அங்க போனா அவங்க ஆல்ரெடி ஒரு 15 நிமிஷம் லேட் ஆக்குவாங்க. இந்த கட்டுறாவியா விழுந்து சிரிச்சு அவனுங்க பூமுத்தரமா பேசிட்டு இருக்கானுங்க. அப்படி இருந்துச்சு. முறையுது ப்ரோ கார்த்திக் உங்களோட கரகராங்குது எனக்கு தெரிஞ்சு. டிராவல்ல இருக்கிறதுனால அப்படி இருக்கு. இல்ல எல்லா கட்சி இருக்கும்போது அப்படிதான் பண்ணுவாங்க. அவரு கருணாநிதி இருக்கும்போது அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரு. வாரத்துக்கு 3 பாராட்டு விழா வச்சுக்குவாங்க. அவங்களே வேலை கொடுத்துக்குவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. ஜெயலலிதா இருக்கும் போதே பண்ணாங்க. அதுவும் பண்ணாங்க. அவங்களும் பண்ணாங்க.
ஜெயலலிதாக்கு மேல அம்மா 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 எது சொன்னாலும் அம்மா தான். ப்ரோ அந்த பட் இப்போ ஒன்று மக்கள்லாம் சொல்லுங்க என்னது? இல்ல இந்த பாப்கார்ன் ஜிஎஸ்டி பத்தி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கல்ல, ஸோ அது வந்து இவ்வளோ இதா வந்துட்டு இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு ரூல் வந்து புதுசா வந்திருக்கு, அது இன்னும் மெயின் ஸ்ட்ரீமுக்கு வந்துச்சா என்னன்னு தெரியல. இந்த பேங்க்ல எல்லாம் நீங்க கோல்டு வைக்கிறீங்க தெரியுமா? ஆமா அது இப்போ நம்ம 1 இயருக்கு வந்து நம்ம ஃபுல்லா இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்றோம். ஸோ 1 இயருக்கு அப்புறம் ரீப்ளேஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், அதோட இன்ட்ரெஸ்ட் மட்டும் பே பண்ணிட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ பேங்க்ல என்ன ரூல் சொல்றாங்கன்னா, 1 இயருக்கு அப்புறம் நம்ம அந்த ஃபுல் அமௌண்ட்டையும் பே பண்ணி அதை எடுத்ததுக்கு அப்புறம் திருப்பி நீங்க ஃபுல்லா வைங்க அப்படிங்கிறாங்க ப்ரோ. அது ஆமா அந்த ரூல் இருக்கே இப்போ. ப்ரோ அது இப்போ புதுசா வந்த ரூல் ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் ஃபுல்லா இப்போ நம்ம 5 lakhs வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க, 5 lakhs இப்போ நம்ம இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டு வரோம். இப்போ 1 இயர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம போய் அதை ரீப்ளேஸ் மட்டும் தான் பண்ணி வைப்போம். ஆனா இப்போ என்ன சொல்றாங்க, அந்த 5 lakh பே பண்ணுங்க, பே பண்ணதுக்கு அப்புறம் நீங்க திருப்பி அதை திருப்பி வைங்கிறாங்க ப்ரோ. எங்க அம்மா கூட ரீசெண்டா ஒரு டைம் அந்த மாதிரி வச்சாங்க. அது என்ன காரணத்துக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல ப்ரோ. அது கண்டிப்பா ஏதோ ஒரு அக்கௌண்டபிளா இருக்கிறதுக்கு தான் வச்சிருப்பாங்க. ரீசன் கரெக்டா நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு அது எப்படி, அது இப்போ நம்ம 10 lakh 12 lakh வைக்கிறோம், நம்ம இன்ட்ரெஸ்ட் கரெக்டா பே பண்ணிட்டு வரோம். இப்போ நீ வந்து 11 லட்சத்தை கேட்டுனா இப்போ நம்ம கோல்டு லோன் வைக்க அவசியமே இல்லாமல் போயிருங்க. அப்போ இல்ல அதுதான், அது என்ன ரீசனுக்காக வச்சிருக்காங்கன்னு தெரியல. நம்ம அது பார்த்துட்டு வேணா நாளைக்கு சொல்றோம் உங்களுக்கு. எந்த ஸ்கீமுமே மக்கள் சும்மா இருக்கும், சும்மா தானே இருக்காங்க, தொந்தரவு பண்ணுவாங்க அப்படின்னு யாருமே பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் பேசிக் அதை புரிஞ்சுக்கோங்க. சும்மா தானே இருக்கும், இவங்களை டார்ச்சர் பண்ணி பார்ப்பாங்க கொஞ்ச நாளைக்கு, அப்படி யாரும் பண்ணுவாங்களா? கிடையாது. அதுக்கும் ஒரு ரீசன் இருக்கும். அதுல என்ன ரீசன், அதுல பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் யோசிச்சு தான் பண்ணுவாங்க. அது ஏன் பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். அது எதுக்காக ரீசனுக்காக. இல்ல அது ஆக்சுவலா ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான எக்ஸாம் ப்ரோ. அது அது அந்த மாதிரி ரூல் கொண்டு வந்தாங்கன்னா இப்போ என்ன மாதிரி ஆகும்னா, இப்போ இந்த மாதிரி ஃபுல்லா டெய்லி இன்ட்ரெஸ்ட்டுக்கு வாங்குற மாதிரி பண்ணி அது அந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப இதாயிரும். இப்போ ஆமாமா இன்ட்ரெஸ்டா. அப்போ அதுக்கே ஒரு தனி ஏஜென்ட் மாதிரி செட் பண்ணி அவனே பேங்க்ல செட் பண்ணி வச்சுக்கணும். அது இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் என்ன ரீசனுக்காக அது பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தா அது தெரியும் நமக்கு. பட் இப்போதைக்கு அது இம்ப்ளிமெண்ட் பண்ணல. கட்டி வைக்கணும் பேங்க்ல அப்படின்னா அதோட டேட்டாவை வந்து பார்த்து 2G உங்களுக்கு எடுத்து சொல்லுவாரு. 2G சொல்லணும்னு நான் சொல்றேன். ஓகே ப்ரோ. ப்ரோ எனக்கு ஒரு டவுட்டு சினிமா இண்டஸ்ட்ரியில் இந்த 1980s 90sலாம் இந்த லைக் ஃபெயில்டு மூவி ஆர்டிஸ்டோட ஸ்டோரிஸ்லாம் வரும்ல. நான் டைரக்டர் அவருக்கு சென்னை வந்தேன், ஆனால் எதுவும் கிடைக்கல, 100ல் ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் அப்படி மேலே வந்தேன், இல்லை லைஃப் வேஸ்ட்டாக போயிடுச்சு, அதெல்லாம் அந்த ஸ்டோரியெல்லாம் வரும்ல. இந்த எஸ்வி சேகர், மோகன் இவங்கெல்லாம் நடிச்சது, கமலஹாசன், அந்த மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாம் இப்பவும் நடக்குதா என்ன ரியல் லைஃப்ல? இப்படி இப்படி வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சொல்றீங்க? இல்லை அப்போ வந்து இந்த சமுத்திரக்கனி ஒரு கதை சொன்னார்ல, அவரோட ஃப்ரெண்டு வந்து டைரக்டர் அவருக்கு சான்ஸ் தேடி தேடி அவர் கிடைக்காம கடைசியில் பைத்தியம் முடிச்சு பித்து பிடிச்ச மாதிரி ஆகி வண்டி முன்னாடி போய் நின்ட்டாரு. என்னைய கொல்லு, இதுக்கு தானே என்னைய கொன்றுங்க, அது இதுன்னு பேசினாரு. அப்புறம் அவங்க ஊருக்கே திரும்பி போய் பைத்தியம் ஊற்றி போய் இறந்துட்டாரு. நான் போய் பார்க்கும்போது அவங்க அப்பா அம்மா என் அப்பா அம்மா மாதிரி பார்த்தேன். அது அந்த மாதிரி இப்போ இருக்காங்களான்னு கேட்குறீங்களா?
ஆமாம். இப்ப அந்த அளவு எக்ஸ்ட்ரீமா இல்ல. இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க. லைஃபே தொலைச்சிட்டு 10 வருஷமா நடிக்கணும்னு டைரக்டர் ஆகணும்னு அந்த மாதிரிலாம் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இப்ப கொஞ்சம் பேர் வந்து ரொம்ப ரிஸ்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அந்தந்த டைப்ல ஏதோ ஒரு ப்ரொடக்ஷன்ல வேலைக்கு சேர்ந்தாரதோ இல்ல ஒரு டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராகவே இருந்தாரு, இல்ல ஒரு ஆபீஸ்ல வேலைக்கு சேர்ந்தாரு, இந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணிடுறாங்க. இன்னுமே இருக்காங்க. அதெல்லாம் வந்து அதையே லைஃப் தொலைச்சவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. அதுவும் ஒரு சிலர் திருப்ப போகவே விடாது. படிக்கிறேன்ட்டு வரேன், டைரக்ஷன் வரேன்னு சொன்னா அவங்களை என்கரேஜ் பண்றதுல பேசவும் மாட்டேன் பெருசா. போகவே விடாது. அவங்க ஏதோ ஒரு கட்டத்துல அடுத்த வருஷம் அப்படியே உட்காந்துட்டே இருந்தாங்க. கார்த்தி ப்ரோ, சென்னையில வீடு வாங்கணும்னா எந்த ஏரியா ப்ரோ நல்ல ஏரியா? அப்பார்ட்மெண்ட். இதுக்கு நான் என்ன பதில் சொல்ல? சென்னையில உங்களுக்கு எங்க வேலை, உங்க ஏரியா, அந்த ஏரியா பக்கத்துல வீடு பார்த்தா அது நல்ல ஏரியா. அவ்வளோதான். கடன் நல்லா இருக்கும், வாங்கிக்கிறீங்களா? நல்லா இருக்கும். ரஜினி இருக்காரு, தனுஷ் கட்டி இருக்காரு. ப்ரோ இல்ல ப்ரோ, அபார்ட்மெண்ட் மாதிரி அந்த மாதிரி கேக்குறேன். அந்த மாதிரி இருக்காங்க. இல்ல சார், சத்தியம் தேட்டர் பக்கத்துல ஒண்ணு கட்டுறாங்க, வாங்கிக்கிறீங்களா? ப்ரோ எனக்கு இல்ல ப்ரோ, தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அங்க வாங்க போறாருன்னு சொன்னாரு. அதான் வந்து போய் பார்த்துட்டு இருக்கேன். இந்த ஏதோ சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ ஒரு ஏரியா பேர் சொன்னாரு, மறந்து போச்சு. பக்கத்துல இது அவருக்கு செட் ஆகும், அந்த மாதிரிலாம் பார்த்து ஏதோ வாங்கிக்க வேண்டியதான். எந்த இடத்துல ப்ரோ அப்புறம் பார்க்கலாம், நல்லா இருக்கும் ஸ்கிரீன் அப்படின்னு கேட்குற மாதிரி எங்க ப்ரோ வீடு வாங்கலாம்னு கேட்குறீங்க? அதான் ஆன்லைன்ல எல்லாமே வந்துருச்சு ப்ரோ. பில்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, பிரஸ்டீஜ், காசா கிராண்ட், அதோட வெப்சைட் போனீங்கன்னா உங்களுக்கே ஐடியா கிடைக்கும். ஓ சரி, ஓகே ப்ரோ. வீட்டு வாங்கினா மாதிரி யோசிக்கிறேன். வாங்கிக்க வேண்டியதான். சரி ப்ரோ, ஓகே, குட் நைட், பாய். ஓகே, நாளைக்கு பார்ப்போம். குட் நைட். நாளைக்கு